குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னா ஒரு தம் சிம்பிள் மட்டும் போட்டுருங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்குதுன்னா நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க சார். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்ஐக்கான நேருக்கு நேர் பேட்ச் அப்படிங்கிறது பார்க்க போறோம். தமிழ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக்கா இருக்கு. தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எலிஜிபிலிட்டியே தமிழ் தான். ஏன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு 40 மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே நம்ம வந்து போக முடியும். அந்த 40 மார்க் அப்படிங்கிறது தமிழ்ல ரொம்ப முக்கியத்துவம். எளிமையா நம்ம வந்து எடுத்து முடிச்சிடலாம். அதே போல மேஜரான இருக்க பார்ட்ல 10 கொஸ்டின் நமக்கு வந்து தமிழ்ல இருந்து வரும். அந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். 10ல 10யுமே போட்டுடலாம், மேக்சிமம் 8 போடலாம், அதுக்கு கீழே குறையவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நேருக்கு நேர் அப்படிங்கிற பேட்ச் வந்து செலக்ட் பண்ண பேரே ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பேர். ஏன்னா ஸோ ஹானஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் நேருக்கு நேர். ஸோ அந்த மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி நமக்கான எஸ்ஐக்கு நம்ம வந்து இந்த டாபிக்கை நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தமிழ் இலக்கணம், அதுல நமக்கான டாபிக் என்னென்ன அப்படிங்கறது டீட்டெயிலா பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து என்னென்ன எஸ்ஐக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது குரூப் 4க்கு குரூப் 2க்கு படிக்கக்கூடிய பிடிஎஃப். ஆனா நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. என்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்க கிளியரா காதுல வாங்கினா போதும். அதே போல இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு தேவைதான் நான் வந்து ஷேர் பண்ண சொல்லிடுறேன். நீங்க அதை மட்டும் வேணும்னா பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம தமிழ் இலக்கணத்தை பார்க்கலாம். நமக்கு 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. என்னென்னன்னா இலக்கணம் பகுதி, இலக்கியம் பகுதி, உரைநடை பகுதின்னு சொல்லிட்டு 3 பகுதியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல இலக்கணம் அப்படிங்கிறது மட்டுமே நமக்கு இங்க 165 பக்கம் இருக்கு. இவ்வளவும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பார்த்ததுமே பயந்துட வேண்டாம். என்னடா இது 165 பேஜ் இருக்கு, அவ்வளவு படிக்கணுமா ஒரு 10 மார்க்குக்கு, ஒரு 40 மார்க்குக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது குரூப் 4க்கு படிக்கக்கூடியது. இவ்வளவு நமக்கு தேவையில்லை. என்ன வேணுங்கிறது நான் டீட்டெயிலா சொல்லிடுவேன். நீங்க அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சூப்பரா 40ங்கிறது 80 மார்க் எடுத்துடலாம். தயக்கமே வேண்டாம், பயமும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ்குள்ளார போலாமா? ஸோ தமிழ் ஃபர்ஸ்ட் இலக்கணம். இலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து கிளியரா தெரியும். சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். என்னென்னலாம் இருக்கும்? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு தெரியும். ஸோ தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு 5 வகைப்படும் அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். என்னென்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாருங்களேன், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ இந்த இலக்கணம் அப்படிங்கிறது இலக்கியங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த டாபிக்ல. என்னென்னலாம் எழுத்துக்கள் இருக்கு, அந்த 247 இருக்கு இல்லையா, அந்த எழுத்து என்னென்ன அப்படிங்கறது தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சொல்ல உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல் இலக்கணத்தை 2வதா கொடுத்துருக்காங்க. எழுத்து ஃபர்ஸ்ட், அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி நம்ம வந்து சொற்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறது 2வது. அந்த சொற்கள் அப்படிங்கிறது அடுத்தது. பொருள், அந்த சொற்களை ஒரு சொற்கள் 2 சொற்களை ஒன்னா இணைக்கும் போது அது மீனிங்ஃபுல்லா பொருள் தர வகையில இருக்கணும். அதே மாதிரி அந்த பொருள் அகப்பொருளா புறப்பொருளா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அகம் புறம் சொல்லிட்டு. இலக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 3வது பாட்டு தான், பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம்னா ஒரு பாடல் என்னென்னலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும், எழுத்துன்னா எப்படி இருக்கணும், அசைகள்னா என்ன மாதிரி இருக்கணும், சீர்னா என்ன வடிவத்தில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா பாடல்கள்லயும் ரூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த ப்ராப்பரா ஒரு பாடலை உருவாக்குறதுக்கான ஒரு ரூல்ஸ் தான் யாப்பிலக்கணம். அடுத்தது அணி. இந்த ஒரு பாடலை உருவாக்கியாச்சு, அந்த பாடலை மேலும் அழகுபடுத்துவதற்காகத்தான் அணி இலக்கணம் அப்படிங்கிற ஒண்ண கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அத்தனையும் ஒண்ணு இன்னொன்னோட தொடர்புடையதுதான்.
தனித்தனி கிடையாது. அந்த அஞ்சையும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு, எழுத்து தெரியாம சொல் புரியாது, சொல் புரியாம பொருள் தெரியாது. அதனால இது அஞ்சையும் நமக்கு ஒரு ஆர்டரா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது அஞ்சையுமே நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இல்லாம பொது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. பொதுன்னா இது அஞ்சுல வராத சில விஷயங்கள். இந்த வினானா எத்தனை வகை, விடைனா எத்தனை வகைப்படும், அதே மாதிரி வலுனா என்ன, வளானா என்ன, அந்த மாதிரி அதனுடைய கவுண்டிங் என்னென்ன எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல அஞ்சுல அடங்காதது பொது அப்படிங்கிற இடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்டா எழுத்துன்னா என்னங்கிறது இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் அப்படின்னாலே அது ரெண்டு வகையா நமக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எழுத்துல ஸோ நமக்கு ஒளி வடிவம், வரி வடிவம் அப்படி சொல்லுவோம். அதாவது ஒரு எழுத்து நம்ம வாய் வழியா நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை ஒளி வடிவம்னு சொல்லுவோம். எழுதுறோம் அப்படின்னா அதை வரி வடிவம்னு சொல்லுவோம். சரிங்களா? கா அப்படிங்கிறது சொன்னோம்னா ஒளி வடிவம். அதையே இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு எழுதுனோம்னா அதை வரி வடிவம் அப்படி சொல்லி ரெண்டும் சேர்ந்ததுதான் எழுத்தோட வடிவம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த போன்ற எழுத்துல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல மொத்தமா 247 எழுத்துகள் இருக்கு. அதுல நமக்கு தெரியும் உயிர் எழுத்துனா 12, மெய் எழுத்துனா 18, சோ உயிர்மெய் எழுத்துங்கிறது 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்களை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ உயிரெழுத்து இத 12 வகைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை ரெண்டா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த 12 எழுத்தையுமே ரெண்டா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த டீட்டெயில நமக்கு தேவையா அப்படின்னா ரொம்ப ரொம்ப எல்லாம் இன்டெப்தா போக வேண்டாம். உயிரெழுத்துன்னா 12 வகை. அதுல குறில் 5, நெடில் 7 எழுத்து. இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? குறில் பாருங்க, ஆ, இ, உ, ஏ, ஓ. சோ இது 5 குறில் எழுத்து. மீதி இருக்கக்கூடிய 7மே நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா அந்த குறில் நெடில் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எல்லாமே கிளியரா தெரியும். சரிங்களா? அப்போ உயிரை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு குறில், இன்னொன்னு நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. குறில்னா அதனுடைய மாத்திரையின் அளவு 1 மாத்திரை, நெடில்னா அதனுடைய மாத்திரை 2. மாத்திரைங்கிறது அதனுடைய ஒலியோடைய சவுண்டை பொறுத்து அந்த குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை 2 மாத்திரைன்னு சொல்லிட்டு குறிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த டைப் என்னன்னா மெய் எழுத்து. மெய் எழுத்து அப்படிங்கிறது டோட்டலா 18. அதை 3 டைப் பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் பிரிச்சிருப்பாங்க. வல்லினம் அப்படின்னா அதுல வன்மையா அந்த எழுத்துக்களை ஒலிக்கிற மாதிரி இருக்கும். நன்னுள்ள அந்த வார்த்தையை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா வன்மை. வன்மைன்னா என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எழுத்துக்களை சொல்லியிருப்போம். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள். மெல்லினம்னா ரொம்ப மென்மையா அந்த எழுத்துக்களை சொல்லிடலாம். அதாவது வல்லினத்தை கம்பேர் பண்ணும்போது மெல்லினத்தை ஒலிக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனாலதான் இது மென்மைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடையில கஷ்டமாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் இல்லாம ரொம்ப இடைப்பட்ட டைப்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா அதான் இடையினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வன்மை, மென்மை, இடைமை அப்படிங்கிறது தான் வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு 3 டைப்பா பிரிச்சு ஒரு 6 லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த 6 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அது என்னென்னங்கிறது அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்ததா உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுல 2 டைப்பா பிரிப்போம். அதுலயும் குறில் இருக்கு, நெடில் இருக்கு. சோ உயிர்மெய் குறில், உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படி சொல்லி 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல எத்தனை எழுத்துன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல தனித்தனியா நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உயிர்மெயில குறில் எழுத்து 90 இருக்கும், நெடில் எழுத்து 126 இருக்கும். அப்ப அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது மட்டும் தான் கொஸ்டினை கேட்பாங்க. சோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? எழுத்துன்னா அதாவது இலக்கணம் அப்படிங்கிறது 5 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து இலக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். 2 வகையில பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சோ ஒண்ணு, அதாவது எழுத்து இலக்கணம், அதாவது ஒரு எழுத்தினுடைய வடிவத்தை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு ஒளி வடிவம், இன்னொன்னு வரி வடிவம்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒளி வடிவம்ங்கிறது ஓசையின் அடிப்படையில வரும்,
வரி வடிவம்ங்கிறது எழுத்தின் அடிப்படையில வரும். சரிங்களா? அந்த எழுத்தையே இன்னும் ரெண்டு பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படி சொல்லி பிரிக்கலாம். முதல் எழுத்து அப்படின்னா என்னன்னா, முதன்மையா இருக்கக்கூடிய எழுத்து தான் முதல் எழுத்து. அதாவது தமிழ் அப்படின்னாலே அந்த அந்த மொழிக்கு அடிப்படையா என்னென்னலாம் எழுத்துக்கள் இருக்கோ அதைத்தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அடிப்படையா என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? ஒண்ணு உயிரெழுத்து, இன்னொன்னு மெய்யெழுத்து. அதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த ரெண்டுமே இல்லாம மற்ற எழுத்துக்களை உருவாக்கவே முடியாது. ஆனா இது ரெண்டும் எந்த எழுத்தையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனாலதான் இது ரெண்டையும் சேர்த்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ஐயும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ மொத்தமா முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. 12 + 18 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப எழுத்தோடைய வகைன்னு கேட்டா 2, அந்த 2ல உயிர் எழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்த்தோம்னா 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். இந்த கொஸ்டின் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா உயிர்மெய் எழுத்து. அந்த உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது சார்பு எழுத்தோட வகையில நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216, அதுல 90 குறில், 126 நெடிலா வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ மொத்தமா நமக்கு வந்து 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சேர்த்து ஆயுத எழுத்து. சோ அந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது 1. சரிங்களா? இப்ப எப்பவுமே நமக்கு குறில்னாலே ஒரு மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை அப்படிங்கிறது வரும். அது உயிர்ல வந்தாலும் சரி, உயிர்மெய்ல வந்தாலும் சரி. குறில்னா 1, நெடில்னா 2 மாத்திரை வரும். அதே போல மெய்யெழுத்து 18 எழுத்துக்கும் ஆயுதம் சொல்லக்கூடிய ஒரு எழுத்துக்கும் மாத்திரையின் அளவு எவ்வளவுன்னு கேட்டா அரை மாத்திரை. சரிங்களா? இப்ப மாத்திரையின் அளவுகளும் என்னங்கிறத பார்த்திருக்கோம். குறில்னா என்ன மாத்திரையின் அளவுகள்னு பார்த்திருக்கோம். சோ முதல் எழுத்துனா எத்தனைன்னு பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 30 அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ இதுல மட்டுமே ஒரு 4 கொஸ்டின் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எழுத்துன்னா 5 வகை, அதாவது இலக்கணம் 5 வகை, எழுத்து அப்படிங்கிறது 2 வகை இருக்கும். அதுல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து முதல் எழுத்துக்கள்னா 30. அதே மாதிரி குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை. ஸோ இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் போவோமா? அடுத்தது பாருங்க, முதல் எழுத்து அப்படிங்கிறது நம்ம இப்பதான் சொன்னோம். முதல் எழுத்து அப்படின்னாலே 2 வகைன்னு பார்த்தோம். அதாவது முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் சொல்லிட்டு எழுத்து 2ஆ பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அதுல முதல் எழுத்துங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து சார்பு எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். முதல் எழுத்துங்கிறது 30 எழுத்து, அதுல உயிர் 12, மெய் 18 அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். சரிங்களா? சார்பு எழுத்துங்கிறது 10 வகையா இருக்கும். இதுலயும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சார்பு எழுத்துங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 10 வகைப்படும். அதே மாதிரி முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டா 2 வகைப்படும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குட்டி எல்லிகரம், குற்றி எல்லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்த சார்பு எழுத்துக்களோட எண்ணிக்கை 10 வகை. சரிங்களா? அடுத்ததா ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. ஸ்டேட்மெண்டானா குரூப் 4க்கு கேட்பாங்க. சோ இப்ப குரூப் 4க்கும் சிலபஸ் மாத்திட்டாங்க அப்படிங்கறதுனால சோ இதெல்லாம் நமக்கு வந்து இல்ல. நீங்க வந்து உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அந்த உயிர்மெய் எழுத்துங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்த்துதான் உயிர்மெய் எழுத்து உருவாகுது. சோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இக்கு பிளஸ் ஆ. சரிங்களா? இக்கு பிளஸ் ஆ தான் நமக்கு வந்து என்னவா வரும்? காங்கிற எழுத்து உருவாகும். சரிங்களா? இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, ரெண்டும் இணைஞ்சு, ரெண்டுமே இணைஞ்சு நமக்கு என்ன எழுத்து உருவாகுதுன்னா காங்கிற எழுத்து உருவாகுது. சரிங்களா? அப்ப மெய்யும் உயிரும் இணைந்துதான் உயிர்மெய் எழுத்துங்கிறது உருவாகுது. அதே போல உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒளி வடிவம் தான் இந்த காங்கிற எழுத்து. சரிங்களா? அப்போ வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யை ஒத்திருக்கும், மாத்திரைங்கிறது
சோ உயிரெழுத்தை ஒத்திருக்கும். சோ முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இந்த உயிர்மெய்ங்கிறது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க அதாவது இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிறத சொல்றோம் சரிங்களா. காங்கிற எழுத்தை நான் ஒழிக்கும் போது, நான் சொல்லும் போது கா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லும் போது அது எப்படி இருக்கு கா. அது என்ன சவுண்ட்ல போய் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல போய் முடியுது. அதனாலதான் அது அப்போ வந்து இக்கு பிளஸ் ஆ கா அப்படி சொல்லிட்டு அது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்துதான் நமக்கு வந்து அதனுடைய ஒளி வடிவம் இருக்கு. ஏன்னா கான்னு சொன்னாலே அதுல இக்கு ஆவும் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு. அதனாலதான் அதை வந்து ஒழிக்கும் போது உயிரும் மெய்யும் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நான் எழுதுறேன். எழுதும் போது அந்த எழுத்தை இக்கு பிளஸ் ஆன்னு சொல்லிட்டு நான் தெளிவா பிரிச்சு எழுதுறேன். அப்ப எழுதும் போது ஃபர்ஸ்ட் எது எனக்கு தொடக்கத்துல வருது அப்படின்னா மெய் எழுத்து தான் நமக்கு வந்து தொடங்குது. அதனாலதான் மெய்யை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரையின் அளவு அப்படின்னா மாத்திரைனா காங்கிறது ஒரு உயிரெழுத்து. சோ அப்ப உயிரெழுத்து அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க 2 எழுத்து இருக்கு. இக்கு பிளஸ் ஆங்க 2 எழுத்து இருக்கு. இக்குன்னா மெய் எழுத்து, அப்ப அதுக்கு அரை மாத்திரை. ஆனா அதே போல உயிரெழுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை வரும். ஆனா காங்கிறது ஒரு மாத்திரை தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு மாத்திரைங்கிறது எந்த எழுத்துக்கு வருதுன்னா உயிரெழுத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ உயிரெழுத்தோடைய மாத்திரையின் அளவுதான் அந்த காங்கிற மாத்திரையின் அளவாவும் வருது. அப்போ மாத்திரையின் அளவுங்கிறது உயிரெழுத்தை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, மெய் எழுத்து கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி முதலெழுத்து சார்ந்துதான் வருது. முதலெழுத்து என்னது மெய்யை 18 உயிரெழுத்து 12 தான் நமக்கு முதல் எழுத்துன்னு சொன்னோம். அப்ப இந்த 2 எழுத்தும் தான் சேர்ந்துதான் நமக்கு வந்து சொந்த காங்கிற எழுத்து உருவாயிருக்கு. சரிங்களா. அப்போ மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் நமக்கு வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகேங்களா. அப்போ இதுதான் நமக்கு உயிர்மெய் எழுத்தினுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய வடிவங்கள். ஓகேங்களா. அடுத்ததா சார்பெழுத்துல 2வது டைப். இப்போ சார்பெழுத்துல ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மெய்னா என்னன்னு பார்த்தோம். உயிர்மெய்ங்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கு உருவாகுது. அப்ப அந்த உன்னுடைய ஒளி வடிவம் அப்படிங்கிறது ரெண்டையுமே சேர்ந்திருக்கு. கான்னு சொல்லும் போது அதுல மெய்யும் கலந்திருக்கு, உயிரும் கலந்திருக்கு. வரி வடிவம்னா ஃபர்ஸ்ட் எழுதுறது மெய் எழுத்து தான். அதனால வரி வடிவம் மெய் எழுத்து சார்ந்திருக்கு. மாத்திரை அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிருக்கு என்ன மாத்திரையோ அதே மாத்திரை தான் அந்த காங்கிற எழுத்துக்கான மாத்திரையும். அதே மாதிரி இதுல ரெண்டுமே இருக்கு, உயிரும் இருக்கு மெய்யும் இருக்கு. ஆனா ரெண்டும் சேர்ந்து வர்றதுனாலதான் இது சார்பெழுத்து அப்படிங்கறது நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா. அடுத்ததான் 2வது வகை ஆயுத எழுத்து. இதுல 2 டைப் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு மேக்சிமம் கேட்கறது ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன, அதத்தான் கொஸ்டினா கேட்பாங்க. வேற எல்லாம் அந்த டைப் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனுடைய வேறு பெயர் மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா. சோ இப்போ அதனுடைய வேறு பெயர் அப்படின்னு கேட்டா அது வந்து எப்படி இருக்கும், 3 புள்ளி வடிவத்துல இருக்கும். சரிங்களா. 3 புள்ளி வைக்கிற மாதிரி அந்த எழுத்து வந்து இருக்கு. அதனால முப்புள்ளி முப்பார் புள்ளி அப்படிங்கிற பெயர்கள்லாம் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. தனிநிலை அப்படிங்கிற பேர் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இப்ப நமக்கு மேல லிஸ்ட் பார்த்தோம். என்னென்ன உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 அப்படின்னு சொல்லிட்டு 4 லிஸ்ட் பார்த்தோம். அப்ப ஆயுதத்தை மட்டும் நம்ம தனியா தான் எழுதியிருக்கோமே தவிர இது எதோடையும் நம்ம வந்து சேர்க்கவே கிடையாது. அப்ப தனியா எழுதுனதுனாலதான் இத தனி நிலை அப்படிங்கறத சொல்றோம். 3 புள்ளி வடிவத்தில் இருப்பதனாலதான் முப்புள்ளி முப்பார் புள்ளின்னு சொல்றோம். தனியா இருக்கு, உயிரோடையும் சேரல மெய்யோடையும் சேரல உயிர் மெய்யோடையும் சேராம தனியா ஒரே எழுத்து மட்டும் இருப்பதனாலதான் இத தனி நிலை அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா. அதே மாதிரி இந்த எழுத்தை நம்ம சொல்லும் போது எப்படி நமக்கு வந்து கேட்கும் அப்படின்னா அந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் தனி சவுண்டு. சரிங்களா. அந்த தனி சவுண்டு வர்றதுனாலதான் இத நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டதுன்னு சொல்லுவோம். ஆயுதத்துக்கு மட்டும் தனி சவுண்டு. ஏன்னா உயிரெழுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து 3 வகையா பிரிச்சு அதை வந்து வாயை திறந்து ஒலிப்போம். இன்னொன்னு வாயை வந்து குவிச்சு ஒலி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு டைப்பா நம்ம வந்து சொல்லும் போது ஆயுதத்துக்கு மட்டும் வேற மாதிரி அதாவது வாயை திறந்து ரொம்ப அழுத்தமா நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு எழுத்துக்கு மட்டும் தனித்துவமா நம்ம சொல்றதுனாலதான் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா
சோ அந்த எழுத்து ஒரு ஆயுத எழுத்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னா அது தனியா வராது. ஆயுத எழுத்து சோ தனியா இயங்காது. அப்ப தனியா இயங்காது அப்படின்னா எங்க வரும் அப்படின்னா சொல்லோடைய இடையில தான் வரும். சரிங்களா? எப்பவுமே இடையில மட்டும்தான் வரும், தனியா வராது. அதுக்கு நுட்பமான சவுண்ட் இருக்கு. அது தனியா எங்கேயுமே வராது. எங்க வரும்னு கேட்டா இடையில மட்டும்தான் வரும். இடையில வரும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன வரணும், அடுத்த எழுத்து என்ன வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கான முன்னாடி எழுத்து என்ன வரணும்னா ஒரே ஒரு எழுத்து, அது தனிக்குறிலா மட்டும்தான் இருக்கணும். குறில் எழுத்து மட்டும்தான் இருக்கணும். அந்த குறில் எப்படி இருக்கலாம், உயிர் குறிலாவும் இருக்கலாம், உயிர்மெய் குறிலாவும் இருக்கலாம். மொத்தத்துல குறில் எழுத்து மட்டும்தான் வரணும் அதுக்கு முன்னாடி. சரிங்களா? அடுத்த எழுத்து என்னவா இருக்கணும்னா வல்லின உயிர்மெய் எழுத்தாதான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க, எக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஏங்கிறது ஒரு குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்தை தொடர்ந்து ஆயுத எழுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப அடுத்த எழுத்து என்னவா இருக்குன்னா கூங்கிற எழுத்து. கூ அப்படிங்கிற எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? வல்லின உயிர்மெய் எழுத்துன்னா கசட தப்பர, இதுதான் வல்லின எழுத்துக்கள். அந்த வல்லின மெய்யெழுத்துகள்ல இருந்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்து தான் அடுத்த எழுத்தா வரணும். இடையின எழுத்தோ மெல்லின எழுத்தோ அடுத்ததா வரக்கூடாது. சரிங்களா? இதுதான் ஆயுதத்துக்கு வரக்கூடிய ஆயுத எழுத்துன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். இப்ப நமக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சா நம்ம எழுதும் போது மிஸ்டேக் வராது, எழுத்து பிழைங்கிறது வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குறில தொடர்ந்து ஆயுதம், அதை தொடர்ந்து வல்லினம் தான் வரும். மெல்லினமும் இடையினமும் வராது. சரிங்களா? சோ தனியாவும் இயங்காது, சொல்லுக்கான இடையில மட்டும்தான் வரும். சோ பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஒரு உயிர் எழுத்து. அடுத்த எழுத்து பார்த்தோம் அப்படின்னா கூ. கூவை எப்படி பிரிக்கலாம், இக்கு பிளஸ் ஊ அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்ப அடுத்தது ஒரு மெய்யெழுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, அடுத்தது ஒரு மெய்யெழுத்து. அப்போ உயிருக்கும் மெய்க்கும் இடையில தான் நமக்கு வந்து ஆயுத எழுத்து வருது, தனியா வரல. அதனாலதான் உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனாலதான் இந்த ஆயுதம் அப்படிங்கறது கொண்டு போய் சார்தெழுத்தோட லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஏன்னா முதல் எழுத்துங்கிறது தனி, இது சார்பெழுத்துங்கிறது 10 வகை. ஆயுதம்ங்கிறது தனியா வராது, எப்பவுமே முதலெழுத்தோட உதவியோட நடுவுலதான் வரும். அதனாலதான் இத சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த இங்க ஒரு பேர் மிஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனி நிலை அப்படின்னு சொன்னதோட இன்னொரு பேரும் இருக்கு, அக்கேனம் அப்படின்னு சொல்லலாம். அக்கேனம்னா என்னன்னா இந்த அந்த போர்க்களத்துல கேடயத்துடைய மையத்துல 3 குமிழ் இருக்கும். அந்த 3 குமிழ் வந்து இந்த ஆயுத எழுத்து போலவே இருக்கும். சரிங்களா? அந்த 3 குமிழ போல இந்த ஆயுத எழுத்து இருப்பதனாலதான் அத அக்கேனம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பெயர்கள்ல பொருந்தாத தேர்வு செய்க அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ என்னுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்டா கேட்கணும்னா மெயின்ஸ், அதாவது 10 மார்க் கேட்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா கேட்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுடலாம். மற்றபடி எலிஜிபிலிட்டியில வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மொழியின் முதல் எழுத்துக்கள். அதாவது இப்ப நம்ம வந்து பார்த்தது வந்து உயிர்மெய்னா என்ன, ஆயுதம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் குற்றியல் லுகரம். குற்றியல் லுகரம், குற்றிய லிகரம் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம இங்க வந்துருவோம். மாத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ அதாவது இவங்க வந்து புக்கு வைஸா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 6th புக்கு என்னவோ அந்த 6th புக்கு மட்டும் கிளியரா சொல்லிட்டு அப்புறம் 7th புக்கு, அப்புறம் 8th 9th சொல்லிட்டு வரிசையா போயிருக்காங்க.
அதனால நம்ம வந்து அந்த வரிசையிலேயே நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நமக்கும் வந்து 10th புக் மட்டும்தான் கொஸ்டின். 10th வரைக்கும் பார்த்தோம்னாலே போதும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன பார்த்தோம்? உயிர்மெய்னா என்ன, ஆயுதம்னா என்ன, இது ரெண்டுமே 6th புக்ல கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? முதல் எழுத்துனா என்ன, எழுத்துனா எத்தனை வகைப்படும், அதுல முதல் எழுத்து எத்தனை வகை, சார்பு எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துக்கள்ல உயிர்மெய்யும் ஆயுதமும் 6th புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக். அடுத்தது நமக்கு இயல் 2வதுல, இது ஃபர்ஸ்ட் இயல்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 2வது இயல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது தமிழ் அப்படின்னாலே அதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா என்னென்னலாம் வரணும். தமிழ் எழுத்து அப்படின்னாலே அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ பம்பரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது தமிழ் எழுத்து. இதுவே டம்ளர் அப்படின்னு சொல்றோம். டம்ளர் அப்படிங்கிறதும் நம்ம பயன்படுத்தக்கூடியதுதான். லட்டுங்கிறதும் பயன்படுத்தக்கூடியதுதான். அப்ப இதெல்லாம் தமிழ் எழுத்து தானே. லா இட்டு அப்படி சொல்றோம். அப்ப இதுல மூணுத்துலயுமே நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் எழுத்து தான் இருக்கு. சோ தமிழ் எழுத்தா இருந்தாலுமே ஆனா இது வந்து தமிழ் எழுத்துக்களுக்குள்ள வராது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு தமிழ்ல தொல்காப்பியத்துல ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் அது தமிழ் எழுத்து, இல்லாட்டி அது தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. ஒண்ணு சமஸ்கிருத எழுத்துக்களா இருக்கலாம், இல்லாட்டி வேற மொழி எழுத்துக்களா இருக்கலாம். இப்ப நமக்கு வந்து ரீசெண்டா ஒரு குரூப் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா பாருங்க, இளஞ்சின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? என்னன்னா இளஞ்சி. அந்த இளஞ்சிங்கிறதுல 4மே தமிழ்ல தான் இருக்கு. இந்த 4 எழுத்துக்களுமே தமிழ்ல பயன்படுத்தக்கூடியதுதான். இது நம்ம நீர் மேலாண்மை அப்படிங்கிற 10th புக்ல நமக்கு வந்து ஒரு லெசன்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அங்க பல வகைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு நீர்நிலையதான் இளஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க 4 எழுத்துமே தமிழ் எழுத்து தான் இருக்கு. ஆனா இது தமிழ் எழுத்து கிடையாதாமா. இது வந்து போர்ச்சுகீசிய சொல்லலாம். போர்ச்சுகீசிய சொல். அது போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து ஜஸ்ட் வந்து இளஞ்சிங்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் ஈங்கிறது நம்ம வந்து சேர்த்திருக்க மாட்டோம். லட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியுமே ஈ அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னா அது தமிழ் சொல்லா மாறிடும். சரிங்களா? அதுவே லட்டு ஈங்கிறது சேர்க்காம வெறும் லட்டு அப்படின்னா அது தமிழ் சொல்லு கிடையாது. இதுமே லஞ்சி அப்படிங்கறதுதான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஈங்கிற எழுத்தும் சேர்த்து அது வந்து தமிழ் எழுத்தா மாத்திக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து போர்ச்சுகீசிய சொல்லா இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ தமிழ்ல ஒரு மொழிக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா என்னென்ன லெட்டர் மட்டும்தான் வரணும் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுல என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், உயிரெழுத்துல 12 எழுத்து இருக்கும். அந்த 12 எழுத்துலயுமே நமக்கு ஃபர்ஸ்ட் எழுத்துல நமக்கு சொற்களை பயன்படுத்துவோம். பாருங்க, அம்மா, ஆடை, இலை, ஈகை, உடல், ஊக்கம் அப்படி சொல்லக்கூடிய 12 எழுத்துக்களையுமே ஃபர்ஸ்ட் லெட்டரா நம்ம தமிழ்ல பயன்படுத்துவோம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழியின் முதலாக பயன்படுத்தக்கூடிய உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 12. இருக்கிறதே 12 தான். அந்த 12 எழுத்துலயுமே மொழியுடைய முதல் லெட்டரா பயன்படுத்திடுவோம். சரிங்களா? அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள்ல. சோ உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஒரு 10 எழுத்து மட்டும்தான் நம்ம வந்து மொழியுடைய முதல் எழுத்துக்களா பயன்படுத்துவோம். எல்லா எழுத்துக்களையுமே பயன்படுத்த மாட்டோம். அதுல என்னென்னலாம் அப்படின்னா வல்லின எழுத்துக்கள்லயே ஒரு 4 எழுத்து பயன்படுத்துவோம். சரிங்களா? வல்லினத்துல வந்து என்னெல்லாம் வரும் பாருங்க. அதாவது கசட, அதாவது கா, சா, தா, பா. இது 4 எழுத்து. டாவும் ராவும் விட்டுட்டு ஒண்ணு கா, இன்னொன்னு சா, தா, இன்னொன்னு பா. இந்த 4 வரிசைகள்ல எல்லா எழுத்துக்களுமே எப்படி உயிரெழுத்து 12மே ஃபர்ஸ்ட் லெட்டரா பயன்படுத்துறோமோ அதே மாதிரி கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, பா வரிசையில எல்லா எழுத்துக்களுமே, அதாவது க, கா, கி, கி, கு, கு அப்படி சொல்லக்கூடிய அதனுடைய வரிசை ஃபுல்லா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா பயன்படுத்துவோம். சரிங்களா? அப்போ 12 லெட்டர் நமக்கு மொழியோட முதல்ல பயன்படுத்துறோம். அதாவது மொழியினுடைய முதல்ல பயன்படுத்தக்கூடிய மொத்த எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வந்து கேட்பாங்க. மொத்தமா எத்தனை கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 22 எழுத்துக்கள். இதுதான் நமக்கு வந்து கொஸ்டினாவே இருக்கும். சரிங்களா? மத்த எல்லாம் உள்ளார டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கணுங்கிறது கிடையாது. ஒரு மொழியோடைய முதல் எழுத்துக்களா எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா 22 எழுத்துக்கள் மொழி முதலா பயன்படுத்துவாங்க. அதுல உயிரெழுத்துக்கள் 12, அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள்னு கேட்டா 10. அதாவது 12 + 10.
அந்த 12ங்கிறது உயிரெழுத்து, 10ங்கிறது உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? மொத்தமா நமக்கு வந்து 22 எழுத்துக்கள் தான் மொழியோட முதல்ல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்ததா அதுல என்னென்னலாம் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப எல்லாம் டீட்டெயிலா தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அதே போல மொழியுடைய இறுதியில பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். இப்போ முதல்ல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சொல்லிட்டு ஒரு 22 பார்த்தோம். உயிர்ல 12, உயிர் மேல 10ன்னு. அதே மாதிரி லாஸ்ட்ல பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கொண்டு டோட்டல் கேட்பாங்க. மொத்தமா 24 எழுத்துக்கள். சரிங்களா? சோ 2, 4 24 எழுத்து தான் லாஸ்ட்ல பயன்படுத்துறோம். ஓகேங்களா? பாருங்க, ஸ்டார்டிங்ல 22, லாஸ்ட்ல 24 எழுத்துக்கள். 2 எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அதுல என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உயிரெழுத்து 12, சரிங்களா? உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 11, குற்றியலுகர எழுத்து 1. குற்றியலுகர எழுத்துன்னு சொல்லிட்டு 1. மொத்தம் 12 பிளஸ் 11 23. குற்றியலுகர எழுத்துல 1. அந்த குசுடு துப்புரு அப்படிங்கிற இடத்துல எல்லாம் உகரம்ங்கிற எழுத்து பயன்படுத்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப அது வந்து 1. மொத்தமா 24 எழுத்துக்கள் மொழியோட இறுதியில நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 22 பயன்படுத்துறோம், லாஸ்ட்ல 24 பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இந்த டோட்டல் கவுண்ட் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. என்னென்ன எழுத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் 22, லாஸ்ட்ல 24. இதை மட்டும் அழகா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஆர்டரா பார்த்துருவோம். ஏன்னா 2 இயல் முடிச்சிருக்கோம். அந்த 2 இயல்ல நமக்கு வந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 5 வகைப்படும். அதுல எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். எழுத்திலக்கணம் எத்தனை வகைப்படும்னு கேட்டா 2 வகைப்படும். அதுல உயிரெழுத்து, முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு 2 பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. முதல் எழுத்து எத்தனை வகையா பிரிக்கலாம்னு கேட்டா 2 வகை. உயிரெழுத்து, மெய் எழுத்து. உயிரெழுத்துல எத்தனை வகைன்னு கேட்டா 12. மெய்யில எத்தனை எழுத்துன்னு கேட்டா 18. இப்போ இந்த 12 பிளஸ் 18 சேர்த்துதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மொழிக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய எழுத்தை தான் முதல் எழுத்து அப்படி சொல்லுவோம். அந்த முதல் எழுத்தை சார்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்களை ஃபுல்லா சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். சார்பெழுத்தினுடைய வகைன்னு கேட்டா 10 வகை. அந்த 10 வகைகள்ல உயிர்மெய்யும் ஆயுதமும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல கொடுத்திருப்பாங்க. உயிர் மெய் அப்படின்னா மெய்யும் உயிரும் இணைந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுது. அதுல குறில் எழுத்து 90, நெடில் எழுத்து 926 எழுத்துக்கள். சரிங்களா? அது முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிர்மெய் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த உயிர்மெய் எழுத்துக்கு ஒளி வடிவம்னா உயிரையும் மெய்யையும் சார்ந்திருக்கும். வரி வடிவம்னா மெய்யெழுத்து சார்ந்திருக்கும். ஒழிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது உயிரெழுத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஆயுதம். ஆயுதத்துக்கான வேறு பெயர்கள் என்னங்கிறது தான் அடிக்கடி கொஸ்டினா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், இதெல்லாம் அதனுடைய வேறு பெயர்கள். அதே மாதிரி அந்த எழுத்து எப்படி வரும், எந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியா வராதான். எங்க வரும், சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். அந்த சொல்ல நம்ம ஒழிக்கும் போது ஒரு நுட்பமான சவுண்டு வரும். சரிங்களா? அதே மாதிரி அந்த எழுத்து எங்க உருவாகும்னு கேட்டா தலையில தான் உருவாகும். அப்ப அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் தலையிலிருந்து உருவாகுது. அதுக்கு மட்டும்தான் நுட்பமான ஒளியும் இருக்கு. அப்ப அது சொல்லோட இடையில தான் வருது, தனியா வரவே வராது. அதுக்கு முன்னாடி எழுத்து ஒரு குறில் எழுத்தா இருக்கணும், அடுத்த எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களா வரணும். சரிங்களா? அப்ப பாருங்க, உயிரையும் மெய்யையும் சார்ந்துதான் இடையில வர்றதுனாலதான் இதை கொண்டு போய் சார்பெழுத்து அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் மொழியோடைய முதல்ல எத்தனை எழுத்துக்கள் வரும் அப்படி சொல்லிட்டு 2வது எல்லை கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மொழியோடைய முதல் எழுத்துக்களா 22 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 22 2ஆ பிரிச்சு ஒரு உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்துல 10 அப்படின்னு சொல்லிட்டு 22 எழுத்துக்கள் மொழியோட முதல்ல வரும். அதே மாதிரி மொழியோட இறுதியில எத்தனை எழுத்துக்கள் வரலாம் அப்படின்னு கொடுத்தா 24 எழுத்துக்கள் மொழியோட இறுதியில வரும். சரிங்களா? அப்ப அது இதுல
உயிரெழுத்து 12, உயிர்மெய் எழுத்து 11, குற்றியலுகுறி எழுத்து 1. மொத்தமா 24 எழுத்துக்கள் மொழியோட இறுதியில நமக்கு வரும். சரிங்களா? அதுல என்னென்னலாம் வரிசைகள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வேண்டாம். எத்தனை கவுண்டிங்னு மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்ததான் மொழியோடைய இறுதியில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இடையில என்னென்னலாம் வரும். சரிங்களா? மொழியோடைய இடையில என்னென்னலாம் வரும். மொழியோடைய இறுதியில வருவது பார்த்தோம். இடையில என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னா, உயிர்மெய் எழுத்து வரும், ஆயுத எழுத்தும் வரும், மெய் எழுத்தும் வரும். சரிங்களா? அப்ப எல்லா எழுத்துக்களுமே மொழியோடைய இடையில வரும். சரிங்களா? மொழியோட இடையில வரக்கூடியது எல்லா எழுத்துக்களுமே வரக்கூடியதா இருக்கும். சரிங்களா? என்ன வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எத்தனை எழுத்துக்கள் வருங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். மத்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? சொல்லுடைய இடையில வரக்கூடிய எழுத்து மெய் எழுத்து வரும், உயிர்மெய் எழுத்து வரும், ஆயுத எழுத்து வரும். எல்லா எழுத்துக்களுமே மொழியோட இடையில வரும். சரிங்களா? இது 2 இயல்ல நமக்கு கொடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கு இதுதான் நமக்கு கொடுத்திருப்பாங்க இலக்கணத்துல. ஓகேங்களா? அதிகபட்சமா நமக்கு கேட்கிற கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நமக்கு வரும். சரிங்களா? அடுத்தது 2வது டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயல். இணை எழுத்துன்னா என்னன்றது கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து இந்த 3 டாபிக்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப நடந்த குரூப் 2ல. என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றதும் நான் சொல்றேன். இணை எழுத்து அப்படின்னா அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னா நட்பெழுத்து அப்படின்னு சொல்லலாம். இணை எழுத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் நட்பெழுத்து. ஏன்னா இப்ப சுட்டெழுத்த இடையெழுத்து அப்படின்னு அழைக்கப்படும்ன்ற கொஸ்டின் தான் இப்ப கேட்டிருந்தாங்க. சுட்டெழுத்துக்கு வேறு பெயர் இடையெழுத்து. சரிங்களா? இடம் சுட்டு அப்படிங்கறது சொல்லுவோம். அதே மாதிரி இணை எழுத்துக்கும் வேறு பெயர் இருக்கு. என்னன்னா நட்பெழுத்து. அப்போ அதனுடைய வேறு பெயரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இணை எழுத்துக்கள், அப்ப அதுக்கான ஒற்றுமை என்னெல்லாம் இருக்கு, ஏன் அதை இணை எழுத்து அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது பிறக்கும் இடம், பிறக்கக்கூடிய இடம் வேற வேற, ஆனா அதோடைய ஒளி முயற்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, வல்லின எழுத்து அப்படிங்கிறது மார்புல இருந்து உருவாகும். மெல்லினம் அப்படிங்கிறது மூக்குல இருந்து உருவாகும். அப்ப உருவாகக்கூடிய இடம், எழக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது வேற வேற இடம். ஆனா அந்த எழுத்துக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காவும் ஞாவும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? காங்கிறது வல்லினம், ஞா அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. ஆனா அது 2 எழுத்து சேர்த்து ஒரே ஒரு ஒலிப்பு முயற்சியினாலதான் உருவாகுது. சரிங்களா? நாவினுடைய அடிப்பகுதி அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொடுவதாலதான் அந்த காவும் ஞாவும் உருவாகுது. உருவாகக்கூடிய இடம் வேற, ஆனா ஒலிக்கக்கூடிய முயற்சி ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து உருவாகுது. சரிங்களா? அதனாலதான் அது இணை எழுத்துன்னு சொல்றோம். சரிங்களா? பிறக்கும் இடம் வேறு வேறாக இருந்தாலும் அதனுடைய ஒலிப்பு முயற்சி ஒரே மாதிரி வர்றதுனாலதான் அதை இணை எழுத்து, நட்பெழுத்து அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுல என்னென்னலாம் இணை எழுத்து அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப இந்த இணை எழுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எழுத்துக்குள்ளேயே வராது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அந்த மயங்கொலி எழுத்துக்கள்ல தான் நமக்கு எக்கச்சக்கமான மிஸ்டேக் வரும். இப்ப அந்த மயங்கொலி எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கிறது இணை எழுத்துல கொடுத்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா மிஸ்டேக்கே நமக்கு வராது. சரிங்களா? பாருங்களேன், உயிரெழுத்துல இணை எழுத்து இருக்கா அப்படின்னா கம்பல்சரி இருக்கு. என்னென்னலாம் இருக்கு? உயிரெழுத்துல குறில் எழுத்து மட்டும் நமக்கு 5 எழுத்து இருக்கு. அ, இ, உ, ஏ, ஓ அப்படி சொல்ல 5 எழுத்து இருக்கு. அந்த 5 எழுத்துக்கும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் நமக்கு நெடில் எழுத்தா கொடுத்திருப்பாங்க. ஆவுக்கு ஆங்கிறது நெடில் எழுத்தா கொடுத்திருப்பாங்க. அதே போல ஈக்கு ஈங்கிற எழுத்து இருக்கும், ஊக்கு ஊங்கிற எழுத்து. அதே மாதிரி ஏக்கும் ஓக்கும் அடுத்தடுத்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்களா இருக்கு. மொத்தம் நமக்கு 10 எழுத்து இணை எழுத்துக்களா இருக்கும். 11ம் 12ம் என்ன இருக்கும்னா ஐ அப்படிங்கிற எழுத்தும் அவ் அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் இருக்கும். அதுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. ஆனா இணை எழுத்துக்கள்ல அது மறைச்சு வச்சிருக்கு, வெளிப்படையா இல்லாம அத மறைச்சு வச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 5யும் நமக்கு இணை எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா
ஐங்கிறதும் அவ்வுங்கிறதுக்கும் இணை எழுத்துக்கள் டைரக்டா கிடையாது. அந்த எழுத்து தனக்குள்ளாரியே அந்த எழுத்துக்களை மறைச்சு வச்சிருக்கு. அந்த ஒளியுடைய சவுண்ட் வடிவத்துல மறைச்சு வச்சிருக்கு. சரிங்களா? பாருங்களேன், ஐ அப்படின்னு நம்ம சொல்றோமா, அத சொல்லும் போது ஐ அந்த லாஸ்ட் சவுண்ட் எப்படி போய் முடியுதுன்னா ஈ அப்படிங்கிற சவுண்ட்ல போய் முடியுது. அதே போல ஔ அப்படி சொல்லும் போது லாஸ்ட்ல ஊ அப்படிங்கிற சவுண்ட் போய் முடியுது. சரிங்களா? அப்போ பாருங்க, அது உள்ளாரையே அதுக்கு ஒளிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இந்த 2 எழுத்துக்கு மட்டும் என்ன பெயர் சொல்லியிருக்காங்க நன்னூல்ல அப்படின்னா சந்தியகரம் அல்லது கூட்டெழுத்து அப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பேரையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஐ என்ற எழுத்தையும் ஔ என்ற எழுத்தையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. சரிங்களா? ஒண்ணு சந்தியகரம் அல்லது கூட்டெழுத்து. ஏன்னா சந்தி அப்படிங்கிறது சந்தியகரம் அப்படின்னா சவுண்டு தான். சரிங்களா? அந்த சவுண்டை வச்சுதான் அதனுடைய இணை எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கூட்டெழுத்து, கூட்டெழுத்து அப்படின்னா அது தனக்குள்ளாரையே ஒளிச்சு வச்சிருக்கு. சரிங்களா? அந்த தனக்குள்ளாரே அந்த எழுத்தை ஒன்னா மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கு. அதை வச்சியும் அதனுடைய சவுண்டை வச்சியும் தான் அதனுடைய இணை எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இததான் கொஸ்டினா கேட்பாங்க. ஐங்கிறதுக்கு என்ன இணை எழுத்து, அவுங்கிறதுக்கு என்ன இணை எழுத்து அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த எழுத்து 2 என்னவா அழைக்கப்படுகிறது அப்படிங்கறத கொஸ்டின் கேட்பாங்க. சந்தியகரம் கூட்டெழுத்து அப்படிங்கிற 2 பேர்களால அழைக்கப்படும். சரிங்களா? அதே போல இப்போ உயிரெழுத்துல இணை எழுத்துங்கிறது பார்த்தோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி உயிரெழுத்துல இணை எழுத்துங்கிறது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெடில் ஆ, அதுக்கப்புறமா அதனுடைய குறில் ஆங்கிறது பயன்படுத்துவோம். அப்ப இதுல நம்ம பேசும்போதோ அல்லது எழுதும் போதோ எங்க இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா இது ஒன்லி செய்யுள் வடிவத்துல மட்டும்தான் பயன்படுத்துறோம். சரிங்களா? செய்யுள்ல மட்டும்தான் பயன்படுத்துறோம். அதுவுமே செய்யுள்ல எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறோமான்னு கிடையாது. ஒன்லி அளபடை. சரிங்களா? அளபடையில மட்டும்தான் பயன்படுத்துறோம், வேற எங்கேயும் கிடையாது. அளபடையில தான் பயன்படுத்துறோம். இங்க ஒரு பேச்சு வழக்கத்திலேயோ ஒரு இலக்கண வழக்கத்திலேயோ இலக்கிய வழக்கத்துல அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தாம அளபடையில மட்டும்தான் ஒரு நெடிலுக்கு பக்கத்துல ஒரு குறில் எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அதனால அது லிமிட்டா தான் நம்ம பயன்படுத்துறோம் உயிரெழுத்துக்களை இணை எழுத்துக்களா. ஓகேங்களா? அடுத்ததா மெய் எழுத்து. மெய்யெழுத்து அப்படிங்கிறது இணை எழுத்துல மெய்யெழுத்து அப்படிங்கிறதும் இருக்கு. அதாவது 18 எழுத்துக்கள், அதாவது 18 எழுத்துக்கள் நமக்கு இணை எழுத்து மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அதுல 3 டைப்பா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி சொல்லிட்டு 3 வகையில பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். வல்லினம் அப்படின்னாலே கசட தபர வல்லினம். அதே மாதிரி சொன்ன நமன மெல்லினம், எரளவளல இடையினம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ உயிரெழுத்துல ஒரு தன்னுடைய நெடிலுக்கு பக்கத்துல அதே குறில் எழுத்து இனமா வரும். அப்போ நெடிலுக்கு குறில் தான் இனம், குறிலுக்கு நெடில் தான் இனமா வரும். அங்க ஆனா இங்க என்ன வரும்னா வல்லினத்திற்கு மெல்லினம் இனம், மெல்லினத்திற்கு வல்லினம் இனம். அப்ப இது 2ம் தான் இனமான எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா எப்பவுமே மெல்லின மெய் எழுத்து தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். சரிங்களா? அப்ப இங்கு அப்படிங்கிற எழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் எப்பவுமே 2 மெய் எழுத்து பக்கம் பக்கம் வராது. ஒண்ணுதான் மெய் எழுத்தா இருக்கும், இன்னொன்னு உயிர்மெய் எழுத்தா இருக்கும். அப்ப உயிர்மெய் எழுத்தா வரக்கூடியதுதான் வல்லின எழுத்து, மெய் எழுத்தா வரக்கூடியது மெல்லின எழுத்து. சரிங்களா? பாருங்க, என்ன சொல்லலாம், திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மெல்லின மெய்யெழுத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்தது இக்கு அப்படிங்கிற வரிசையில எந்த உயிர்மெய் எழுத்து வேணாலும் வரலாம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் காங்கிற எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், சங்கம். சரிங்களா? சங்கம்னு சொல்லலாம், தங்கம்னு சொல்லலாம், என்ன வேணாலையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ மெய்யெழுத்துக்கு தொடர்ந்து கா வரிசையில ஒரு உயிர்மெய் எழுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதையும் நமக்கு கொஸ்டினா இப்ப கேட்டிருந்தாங்க. ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகள்ல இணை எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள சொல் எது அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா?
அதாவது வேண்டுவது அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட்ல தான் நமக்கு வந்து இணை எழுத்துங்கிறது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பாருங்களேன், சோ அதாவது இங்குக்கு, அதாவது இங்குக்கு அடுத்தது கா வரிசையில எடுத்து வரலாம். அடுத்தது சோ இஞ்சிக்கு அப்புறம் இஞ்சிக்கு இச்சிங்கிற எழுத்து வரலாம். இன்னுக்கு அப்புறம் டா வரலாம். அந்த டாங்கிற இடத்துல அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா சோ வேண்டுவது. சோ வேண்டுவது அப்படின்னு பார்த்தோம்னா நாவுக்கு அடுத்தது தாவோட வரிசையில தான் நமக்கு வந்து எந்த ஒரு எழுத்து வரணும். அப்ப இதுதான் நமக்கு வந்து சரியான ஆன்சரு. சரிங்களா? அப்ப இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ இணை எழுத்துக்கள்ல கீழ்கண்ட பாடல்களில் இணை எழுத்து இடம்பெற்றுள்ள சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல நமக்கு வந்து கிளியரா தெரியணும். அப்போ இங்கு அப்படிங்கிறதுக்கு அடுத்தது என்ன வரலாம்? கா வரிசையில வரலாம். அடுத்ததா இஞ்சு அப்படிங்கிறதுக்கு சா வரிசை வரலாம். அடுத்ததா இன்னு அப்படிங்கிறதுக்கு தாங்கிற எழுத்து வரும். சரிங்களா? அதே போல இந்துக்கு அப்புறம் பாங்கிற எழுத்து வரும். இம்முக்கு பாங்கிற எழுத்து வரும். அதே மாதிரி இன்னுக்கு அடுத்து ராங்கிற எழுத்து வரணும். சரிங்களா? அப்ப இதுதான் இணை எழுத்துக்களா நமக்கு வந்து வரும். வேற எதுவுமே வரக்கூடாது. அப்போ பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வேர்டு சொல்றேன். என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணை எழுத்தா வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னங்கிறது நான் வந்து எழுதியிருக்கேன். ஒவ்வொரு வல்லினத்துக்கு இது எல்லாமே அடுத்தடுத்த எழுத்துக்களா வரும். நீங்க எழுதும் போது அடுத்தடுத்த எழுத்துக்களா வரும். கா, ஞா, சா, ஞா, டா, நா அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த எழுத்துக்களா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்துக்களா நீங்க ரவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து இனமான எழுத்துக்கள் வரிசையா வரும். சரிங்களா? உருவாக்கக்கூடிய இடம் வேற வேற, ஆனா ஒரே மாதிரி சவுண்ட்ல ஒலிக்கிறதுனாலதான் இப்ப இந்த வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்து அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, அதே போல மஞ்சள், மஞ்சள் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு எழுத்தும் இனமான எழுத்து. மண்டலம், மண்டலம், கண்டம், தண்டம், பண்டம், அதே மாதிரி சந்தனம், பந்தல், அம்பு, சரிங்களா? தென்றல் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல எழுத்து பிள்ளையா தாராளமா கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்றலுக்கு இப்படி கேட்கலாம். 3 சுழின்னு போட்டு ரா போட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இத வந்து சரியானதை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சரியா கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப இதை கண்டுபிடிக்கும் போது தென்றல் நம்ம வந்து ஃபாஸ்டா சொல்லி பார்க்கும் போது தென்றல்னு தான் வருதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஆனா ரகரத்துக்கு என்னதான் நகரம் வரணும்? அந்த 2 சுழி நகரம் தான் வரணும். சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் இணை எழுத்து. ரகரத்துக்கு இனம் நகரம், நகரத்துக்கு இனம் ரகரம். அப்ப இந்த 2 சுழினா தான் ராவுக்கு பக்கத்துல வரணும் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா, இணை எழுத்து தெரிஞ்சா அப்ப நம்ம இந்த மிஸ்டேக்கை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இப்படிதான் நமக்கு வந்து இணை எழுத்து வரணும். ஒரு எழுத்துக்கு பக்கத்துல அதுக்கு இடமான எழுத்துக்கள் தான் நமக்கு வந்து வரணும். அதை மாத்தும் போது எளிமையா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மண்டலம் அப்படிங்கறத கூட நமக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சுழி நான் போட்டு மண்டலம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது சரியா அப்படின்னு கேட்டா தப்பு. ஏன்னா நகரத்துக்கு அடுத்து முன்னாடி வரக்கூடிய மெய்யெழுத்து என்னன்னா 3 சுழி நகரம் அப்படிங்கிறது இணை எழுத்தை பத்தி நமக்கு தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா இப்ப இந்த எழுத்து மிஸ்டேக்க நம்ம வந்து எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த நகரங்களை மாத்தி மாத்தி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பெயர்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மயங்கொலி பிழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இணையெழுத்துனா இப்படிதான் வரணுங்கிறது தெரிஞ்சுப்போம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மிஸ்டேக்கை நம்ம வந்து சரி பண்றதுக்கு மயங்கொலி எழுத்துக்களுக்கும் நமக்கு வந்து ஒரு அங்கேயும் நமக்கு வந்து இது வந்து பயன்படும். இல்லைங்களா? 2 ஏரியாவுக்கு இந்த ஒரே ஒரு டாபிக் ஸ்ட்ராங்கா நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? அப்ப இதுதான் நமக்கு வந்து கொஸ்டினாவும் கேட்பாங்க. வல்லினமும் மெல்லினமும் தான் இணை எழுத்துக்கள்ல கேட்பாங்க. இடையினத்துக்கு வந்து இடையினமே இனமான எழுத்தா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இடையினத்துக்கு இடையினமே இனமான எழுத்துக்களா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சாய்வு, சாய்வு, அதே மாதிரி வாழ்வு, சாய்வு, வாழ்வு அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், அதாவது ஈங்கிற எழுத்தும் எங்க இருக்குன்னா இடையினத்துல இருக்கு. அதாவது ஊங்கிற எழுத்து எங்க இருக்கு அப்படின்னா இடையினத்துல இருக்கு. அப்போ இந்த இடையினத்திற்கு எதுதான் இனமான எழுத்துன்னா இடையினமே இனமான எழுத்துக்களா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? வல்லினத்திற்கு மெல்லினம் இனம், மெல்லினத்திற்கு வல்லினம் இனம். எப்போதும் மெல்லின மெய்யெழுத்து தொடர்ந்துதான் இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்.
சரிங்களா? அதே மாதிரி இடையினத்துக்கு இடையினமே இனமான எழுத்துக்கள். இதுவே உயிரெழுத்துல பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய நெடிலுக்கு குறிலினம், குறிலுக்கு நெடிலினமான எழுத்தா வரும். அதே போல ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு மறைவா அதனுடைய சவுண்டை வச்சு ஈங்கிற எழுத்த இனமான எழுத்தா சொல்லலாம். ஔ அப்படிங்கிறதுக்கு ஊ அப்படிங்கிறது இனமான எழுத்துக்களை நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அந்த 2 எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்துங்கிறது, வெளியில கிடையாது. அதற்கு உள்ளார மறைஞ்சிருப்பது இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சோ அதனால அதை மட்டும் கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? சோ இதான் நமக்கு வந்து இணை எழுத்து அப்படிங்கிறது கொஸ்டின். அப்ப இணை எழுத்துக்கான வேறு பெயர்னு கேட்டா நட்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். உயிர்ல என்னென்னலாம் இணை எழுத்து இருக்குன்னு பார்த்தோம். அது எங்க மட்டும் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அலப்படையில மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம். இங்க மெய்யெழுத்து அப்படிங்கிறது, சோ மெய்யெழுத்து அப்படிங்கிறது இது எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துவோம். பேச்சு வழக்கத்துல, எழுத்து வழக்கத்துல, சோ அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே உரைநடை வழக்கம், இலக்கண வழக்கம், இலக்கிய வழக்கம் அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பயன்படுத்தி இருப்போம். சரிங்களா? நீங்க நிறைய பாடல் எல்லாம் இருக்கும். வைரமுத்தோட பாடல் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நிறைய இன எழுத்துக்களை பயன்படுத்தி தான் பாடலை வந்து உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? சோ நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க கேட்கும் போது அப்படியே கவனமா கேட்டு பாருங்க. அதுல நிறைய இன எழுத்துக்களை அவர் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. ஏன்னா தூய தமிழ்ல தான் அவருடைய பாடல் வரிகள் எல்லாம் இருக்கும். சோ அவ்வளவு தமிழ் பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை வந்து சொல்லலாம். சரிங்களா? சோ அப்ப வந்து இன எழுத்துன்னா என்ன அப்படிங்கறது பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே. நன்னூல்ல கொடுத்திருக்கூடிய வரிகள் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. நன்னூல் பாடல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்தது மயங்கொலி எழுத்துக்கள் 2வது எல்ல கொடுத்திருப்பாங்க. இணை எழுத்து தெரிஞ்சோம் அப்படின்னா மயங்கொலி எழுத்தும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மயங்கொலி எழுத்துடைய எண்ணிக்கைன்னு கேட்டா 8 எழுத்துக்கள். சரிங்களா? டோட்டலா எத்தனைன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. தனித்தனியாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? பாருங்க 8 எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல 3 வகையா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா நகரத்துல 3, லகரத்துல 3, ரகரத்துல 2. சரிங்களா? இந்த எழுத்துக்கள் தான், அதாவது நமக்கு வந்து இந்த நா அது நம்ம வந்து 3மே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நான்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? எழுதும் போதுதான் அதை வேற வேற நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? வேற வேற எழுத்துக்கள் அதனுடைய ஓசைகள்ல லைட்டா மாறுபாடு காணப்படுறதுனாலதான் இது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ டெஃபினிஷனா கேட்டாங்கன்னா இணை எழுத்து அப்படிங்கிறது, இணை எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வேற, ஆனா அதனுடைய ஒலிப்பு முயற்சிகள் ஒரே மாதிரி வரும். ஒரே இடத்துலதான் அந்த அந்த எழுத்துக்கள் வந்து சவுண்ட் வந்து உருவாகுது. அதனால அது வந்து இணை எழுத்துன்னு சொல்றோம். ஆனா இந்த மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா இடமும் வேற வேற, சவுண்ட்லயும் லைட்டா வேரியேஷன் இருக்கும். அதனாலதான் இதை மைங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 8 எழுத்துக்கள். அந்த எழுத்து என்னென்ன அப்படிங்கறது கேட்டா நகரத்துல 3, லகரத்துல 3, ரகரத்துல 2 எழுத்துக்கள். சரிங்களா? அந்த எழுத்துக்களை இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒழிக்கிறோம் அப்படிங்கறது எல்லாம் கூட நமக்கு வந்து கொஸ்டினா இருக்கு. இப்போ இதையும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ மைங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கறதுல இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இப்ப நடந்த குரூப் 2ல. சரிங்களா? பாருங்களேன், அந்த நகரம் அப்படிங்கிற எழுத்து நமக்கு வந்து இப்படி நம்ம வந்து ஒழிக்கிறோம் அப்படிங்கறதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால நகரம் பிறக்குது. அதாவது பாருங்க, அந்த சிம்பலும் நமக்கு அழகா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே அந்த லெட்டர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நாவின் நுனிப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் இந்த இடத்துல டாஸ் போட்டு விட்டு கொஸ்டினா கேட்டுருவாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து என்ன எழுத்து அப்படின்னா நகரம். சரிங்களா? அடுத்தது இந்த நகரத்தை எப்படி சொல்றோம், நாவினுடைய மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் வந்து உருவாகுது. சரிங்களா? அதாவது அன்னத்தின் இது நடுப்பகுதின்னு கொடுத்திருப்பாங்க, இது முன்பகுதி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சோ நாவுடைய நுனிப்பகுதி
மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொட்டா அதுல 3 சுழி நகரம். அதுவே முன்பகுதின்னு என்ன சொல்லலாம்னா இந்த பல்லோடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் அப்படின்னா அது முன்பகுதி அப்படி சொல்லலாம். அந்த முன்பகுதியில பிறக்கக்கூடியதுதான் நகரம். சரிங்களா? அடுத்தது நாவினுடைய நுனிப்பகுதி மேல்வாய் பல்லி அடிப்பகுதியை தொடுவதால இந்த நகரம் உருவாகுது. அப்படியே வரிசையாவே கொடுத்திருக்காங்க பாருங்க, ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது 3 சுழி நகரம்னா அன்னத்தோடைய நடுப்பகுதியை தொடுது. அதுவே 2 சுழி நகரம் அப்படின்னா நடுப்பகுதியிலிருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து முன்பகுதியை தொடுது. நகரம் தன்னகரம் அப்படின்னா இது பல்லோடைய அடிப்பகுதியவே தொடுது. சரிங்களா? அப்ப இது 3மே நகரம் நகரம் சொல்லும் போது அதை நம்ம எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதனுடைய இணையெழுத்துக்களை வச்சுதான் நம்ம இதை வந்து சொல்லணும். சரிங்களா? இப்ப நமக்கு இதை எளிமையா சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்திருப்பாங்க. 3 சுழி நகரத்தை தன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாவுடைய இணையெழுத்து தான் நா, அதனால இத தன்னகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த நகரத்தை ரன்னகரம், ஏன்னா அதனுடைய இணையெழுத்தை வச்சுதான் அதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா 3 ஒரே எழுத்தா இருக்கு இல்லையா, அப்ப அதை சொல்லும் போது இது தன்னகரம், இது ரன்னகரம், இது தன்னகரம். சரிங்களா? தன்னகரம் அப்படி சொல்லிட்டு இது 3 எழுத்துக்களையும் சொல்லணும். தனித்தனியா நான் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லி காட்டினா மட்டும் அவங்களுக்கு வந்து புரியாது. சிம்பிளா அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னா தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் சிம்பிளா புரியும். சரிங்களா? இது எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிற கொஸ்டினையும் டேஷ் போட்டு கொஸ்டினா கேட்பாங்க. சரி, எல்லாமே நாவுடைய நுனிப்பகுதி தான். அன்னத்துடைய நடுப்பகுதி, அன்னத்துடைய முன்பகுதி, பல்லினுடைய அடிப்பகுதியில தொடுறதுனாலதான் இந்த 3 எழுத்துக்களும் நமக்கு வந்து உருவாகுது. சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்கள்ல இந்த எழுத்து மட்டும்தான். அதாவது இப்ப நமக்கு 8 எழுத்துக்கள் மைங்குழி எழுத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த 8 எழுத்துக்கள் அந்த 7 எழுத்து 7 எழுத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரா பயன்படுத்தவே மாட்டோம். ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெட்டரா பயன்படுத்துவோம். அந்த ஒரு லெட்டர் அப்படிங்கிறது வந்து எதுன்னா நாங்கிறது முதல் எழுத்தா தொடங்கும். மீதி எழுத்து எல்லாமே தமிழ்ல முதல் எழுத்துக்களா தொடங்காது. சரிங்களா? மொத்தத்துல 8. அந்த 8ல 7 எழுத்து முதல் எழுத்தா தொடங்காது. ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தா தொடங்கும். அதுவும் நாங்கிற எழுத்து. இப்ப இது 3 எங்க உருவாகுது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். இது தன்னகரம், இது ரென்னகரம், இது தன்னகரம். சரிங்களா? நம்ம நாவின் நுனிப்பகுதி, அன்னத்துடைய நடுப்பகுதி, நாவின் நுனி அன்னத்தினுடைய முதல் பகுதி, நாவின் நுனி அன்னத்துடைய அதாவது பல்லின் அடிப்பகுதியை தொடுறதுனாலதான் இந்த நகரம் உருவாகுது அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம், அதாவது நகரங்கள்லயே நமக்கு வந்து வேறுபாடு இருக்கு. அந்த நகரம் அப்படிங்கிறதுலயே பாருங்க, இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது தன்னகரம் சொல்லுவோம், இது தன்னகரம், இது ரென்னகரம் அப்படிங்கறது சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கான வேறுபாடு, பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். சரிங்களா? பாருங்களேன், இப்ப நடந்த கொஸ்டின்ல இந்த வேர்டை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா அன்னாள். அன்னாள் அப்படின்னா என்ன பொருள்னா அவள். சரிங்களா? இது இப்ப நடந்த குரூப் 2 கொஸ்டின்ல இப்ப கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே பொறுத்து சொல்லி கேட்டிருந்தாங்க. அன்னாள் அப்படின்னா என்ன பொருள், சரிங்களா? உன்னாள் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே புக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டினா இருக்கும். அதனால நமக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சு கிளியரா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்களேன், இதுவும் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. முன்னாள் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே போல முன்னாள் அப்படிங்கிறதும் கொஸ்டினா இருந்துச்சு. சரிங்களா? இந்த பேஜ்ல இருந்தே இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஆண், அதாவது ஆண் அப்படின்னா என்ன பொருள், ஆண் மகன். இந்த ஆண்னா என்ன பொருள், பசு. சரிங்களா? அப்போ அந்த நகர வேறுபாடுல அவங்க வந்து 8 எழுத்துதான் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதை தாண்டி கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உன் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அதற்குரிய பொருள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. 3 சொல்லி வந்துச்சுன்னா சாப்பிடு,
2 சொல்லி ஈன்னு வந்துச்சுன்னா உன்னுடைய அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதே மாதிரி ஊன், ஊன்னா உணவு அப்படி சொல்லுவோம். சோ அதே மாதிரி 2 சொல்லி வந்துச்சுன்னா இறைச்சி அப்படிங்கிற பொருள் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு டேபிள ஒரே ஒரு டைமாவது நீங்க வந்து கண்டிப்பா படிச்சா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த கண்டிப்பா இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து புக்லயே இருக்கு. என்னன்னா இந்த வானம் பாடிங்கிறதும் பனிங்கிறதும் புக்லயே நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. வானம் அப்படின்னா 3 சொல்லி நகரம் வந்துச்சுன்னா வெடி. இப்ப நமக்கு தீபாவளியில அடுத்த வாரம் நம்ம வந்து வெடிக்க போறோம் இல்லைங்களா? அந்த வான வெடி, அததான் 3 சொல்லி நகரம். அதே மாதிரி 2 சொல்லி நகரம் வந்துச்சுன்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம். பனி அப்படிங்கிறதுல 3 சொல்லி நகரம் வந்தா வேலை. சோ ரெகுலரா நம்ம வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த வேலை. அதே 2 சொல்லி நகரம் வந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சதுமே குளிர்ச்சியா இருக்கு இல்லைங்களா? அந்த குளிர், அந்த குளிரை தான் பனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து புக்ல கொடுத்திருக்க கூடியது. சரிங்களா? அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின்ல இதுவும் இதுவும் அப்படியே டைரக்டா கொஸ்டினா வந்திருக்கு. சரிங்களா? அதனால கிளியரா பாருங்க. அப்ப இந்த டேபிள் இருக்கால மட்டும் கவனமா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து நகரத்துக்கான வேறுபாடு. நகரம் அப்படிங்கறதுல 2 வேர்டை கொடுத்துட்டு அதற்குரிய பொருள் என்ன அப்படிங்கறதையும் கீழே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து என்ன ஏதாவது எஸ்ஐக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, என்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, தெரிஞ்சுக்கிற விஷயத்த ரொம்ப ஆழமா கான்செப்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா அட்டன் பண்ணலாம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல மனப்பாடத்துக்கு அவசியமே கிடையாது. புரிதல் மட்டும் இருந்தா போதும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு டாபிக் நமக்கு வந்து என்ன தெரியணும்னா கம்பல்சரி புரிதல் இருந்தா மட்டும் பத்தாது. நீங்க நமக்கு மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? அப்போ அந்த மைங்கொலி எழுத்துக்கள்ல அவங்க வந்து இந்த மாதிரிதான் கொஸ்டினா வந்து கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் 3 எழுத்து லகரம் அப்படிங்கிற எழுத்துக்கள்ல. லகரம் அப்படிங்கிற எழுத்துக்கள் எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பொருள் வேறுபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். சரிங்களா? லகரம் பாருங்களேன். லாங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா நாவுடைய மேல் பற்களின் அடியை தொடுவதால லகரம் உருவாகுதாம். சரிங்களா? அதாவது பாருங்க, நாவுடைய நாக்கு, நாக்கினுடைய மேல் பற்களின் அடியை தொடுறதுனால, சரிங்களா? மேல் பற்களுடைய அடியை தொடுறதுனால இந்த லகரம் உருவாகுது. சரிங்களா? அடுத்ததா இந்த லகரம் பார்த்தோம்னா அடுத்தடுத்தது நெக்ஸ்ட் போவோம். நாவுடைய மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுறதுனால உருவாகுது. இது பல்லுடைய அடிப்பகுதியை தொடுது, இது நடுப்பகுதியை தொடுது. இந்த நடுப்பகுதி அப்படியே அழகா நம்ம கம்பேர் பண்ணும்போது நடுப்பகுதியை இந்த நகரம் தொட்டது. பல்லினுடைய அடிப்பகுதியை இந்த நகரம் தொட்டது. சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்களை வந்து அழகா வந்து கம்பேர் பண்ணலாம். பாருங்களா? அடுத்தது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதாலதான் இந்த லகரம் நமக்கு வந்து உருவாகுது. வளைந்து வருடுவதால் இந்த நகரம் நமக்கு வந்து உருவாகுது. சரிங்களா? இது அன்னத்தினுடைய, அதாவது நாவினுடைய நுனி பல்லினுடைய அடியை தொடுறதுனால உருவாகுது. அதே போல இது வந்து நடுப்பகுதியை நடுப்பகுதியை தொடுவதால இந்த லகரம் உருவாகுது. இது வளைந்து வருடுவதால், அதே நடுப்பகுதியை வளைந்து வருடுவதால இந்த லகரம் வந்து உருவாகுது. சரிங்களா? இப்போ அந்த எப்படி நம்ம வந்து தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோமோ, அப்ப இந்த எழுத்து எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த லாங்கிறது வந்து எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட வா வடிவத்துல இருக்கு இல்லையா? அப்ப வா வடிவத்தில் இருப்பதனாலதான் இது வகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப அந்த லாங்கிறது வந்து எப்படி இருக்கு? கொஞ்சமா சுழிச்சு விட்டணும் அப்படின்னா அது நாவா மாறிடும். அப்போ லாவும் கிட்டத்தட்ட நா வடிவத்துல நா மாதிரியே இருக்கிறதுனாலதான் இது நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது சரிங்களா? மாவுக்கு கீழே நம்ம கூட போட்டோம் அப்படின்னா அது லாவா மாறிடும். அதனால இத வந்து மகர லகரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மகர லகரம் அதாவது என்ன வடிவத்துல இருக்குங்கிறத பொறுத்து அதை வந்து சொல்லலாம். இது வகர லகரம், இது நகர லகரம், இது மகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இத வந்து பொது லகரம்னு சொல்லலாம், இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா? அந்த எழுத்துடைய வடிவம் எப்படி இருக்கோ அதை வச்சையும் அந்த எழுத்துக்களை வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது அந்த பொது லகரம், சிறப்பு லகரம் அப்படிங்கிற பெயரை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த எழுத்துக்களை நம்ம சொல்லணும் அப்படிங்கறதும் பார்த்தோம். இது வகர லகரம், இது பொது லகரம், இது சிறப்பு லகரம் அப்படி சொல்லலாம். அல்லது நகர லகரம் அல்லது மகர லகரம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா இந்த எழுத்துக்கள் ஃபுல்லா இந்த எழுத்துக்கள் ஃபுல்லா எப்படி நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஏரியா. ஓகேங்களா? பாருங்களேன். இது எதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது நம்ம புக்ல இருக்கு. ஓகேங்களா? இது புக்ல இருக்கு. அதே மாதிரி இதையும் புக்ல கொடுத்திருக்காங்க. அதாவது அலை அலை அலைன்னு இருக்கும். ஓகேங்களா? கடல்ல உருவாகுது இல்லையா அந்த அலை. இந்த அலை அப்படின்னா உற்று, அலை மாதிரி பாப்பு பொருள்கோள் அப்படிங்கிற வேர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அலைங்கிறது கொடுத்திருப்பாங்க. அலைனா பாம்போடைய புற்று அப்படிங்கிற பொருள் இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணுத்துக்கு இது அலைனா வெறும் புற்றுங்கிற ஒரு பேர் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் மேஜரா புற்று அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து அலை அப்படின்னு என்ன பொருள்னா அழைத்தல், கூப்பிடுதல் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது பத்திரிகையில எல்லாமே திருமண அழைப்புதல் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப அழைத்தல் அப்படின்னாலே அவங்கள வந்து கூப்பிடுறோம். சரிங்களா? அழைத்தல் அழைத்தல் கூப்பிடுதல் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ பாருங்க, இந்த எல்லாமே லை லை அப்படிங்கிறதுல பொருள் வேறுபாடு நமக்கு வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இலை. இலை அப்படின்னா நமக்கு வந்து செடி, மரம், கொடியில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய இலை தலைகளை தான் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இலை அப்படின்னு என்னன்னா, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டியே அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க அப்படி சொல்லிருப்பாங்க. அப்ப மெலிந்து போதல். சரிங்களா? அதாவது இலைத்தல், மெலிந்து போதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலை அப்படின்னா நூல் இலை. சரிங்களா? நூல் இலை அப்படிங்கிறதுக்கு இந்த லைய பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி விலை. விலைன்னு என்னன்னா பொருளுடைய ரேட்டு, பொருளுடைய மதிப்பை தான் நம்ம வந்து விலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விலை அப்படின்னு என்ன பொருள்னா உருவாக்குறது, அதாவது பொருளை வந்து உற்பத்தி செய்யறது, வேளாண்மை செய்யறது, விளைவிப்பது. சரிங்களா? புதுசா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்வது, விளைவிப்பது, உருவாக்குவது அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது விலை அப்படின்னு என்னன்னா விரும்புதல் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப நடந்த எக்ஸாம்ல நமக்கு வந்து கலை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க பொறுத்துகள்ல. கலை அப்படின்னு என்ன பொருள்னா மூங்கில் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 10th புக்ல அடிசொல், வேறு சொல் அப்படிங்கிற அதாவது சொற்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் 10th புக்ல இருந்து ஒரு 4 எக்ஸாம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடின்னா என்ன, எங்க அதே மாதிரி தட்டுன்னா என்ன அப்படிங்கிற அதனுடைய ஒரு செடியினுடைய தண்டு பகுதியை இந்த தண்டு பகுதிக்கு ஒவ்வொரு செடிக்கும் வேற வேற பேர் இருக்கு. அத ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கலைன்னா என்ன, கலைன்னா மூங்கில், களின்னா கரும்புடைய தண்டு பகுதி அப்படி சொல்லிட்டு அதை நமக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த லெசன்ல இருந்தும் நமக்கு வந்து கொஸ்டின் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு புக்ல இருக்கிற கொஸ்டினை தான் நமக்கு வந்து மேக்சிமம் கேக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கிளியரா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். கலை அப்படின்னா நமக்கு சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை அப்படி சொல்லுவோம். கலைனா கலை, கல்வி, ஆடை, சிற்பக்கலை, ஓவியக்கலை அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கலைன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கலைன்னு என்ன பொருள்னா தேவையில்லாத பொருள், பயிர்ல நடுவுல தேவையில்லாதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நீக்குதல், அழித்தல். அதே மாதிரி சொந்த கலை அப்படின்னா மூங்கில், கரும்பு. சரிங்களா? பாருங்க, அந்த கலைங்கிறதுக்கு மூங்கில் அப்படிங்கிற பொருளோட தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கரும்பு அப்படிங்கிற வேர்டும் நமக்கு குரூப் 2 கொஸ்டின்ல இருந்துச்சு. எங்க அதாவது நமக்கு வந்து கனல் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? கனல் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சு. அந்த கனல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த பொருள்ல பொருந்தாதது தேர்வு செய்க அப்படி சொல்லிட்டு அங்க பொருந்தாத சொல்ல கரும்பை கொடுத்திருந்தாங்க. கனல்னா அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வரும்னா சூரியன் வரும், நெருப்புங்கிற பொருள் வரும்,
பன்றிங்கிற பொருள் வரும். சோ 3 பொருள் வரும். ஆனா கரும்புங்கிற பொருள் வராது. சரிங்களா? அப்ப பாருங்களேன், இந்த வேர்டு நமக்கு ரெண்டுமே இப்ப நடந்த கொஸ்டின்ல இருக்கு. சோ கலைங்கிறதுக்கு டைரக்ட் மீனிங்காவும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சோ கனல் அப்படிங்கறதுல பொருந்தாத இடத்துல கரும்பு அப்படிங்கிற வேர்டு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்தது இன்னும் 2 எழுத்து. சோ ரகரம். ரகர வேறுபாடுகள். ரகர வேறுபாடுகள் அப்படிங்கிறது 2 எழுத்து தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ராகிறது எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், நாவின் நுனி மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதியை தொட்டு வருவதால ரகரம் உருவாகுதான். அதாவது அன்னத்தினுடைய முதல் பகுதியை தொடுறதுனாலதான், நாவுடைய நுனி அன்னத்துடைய முதல் பகுதியை தொடுவதனாலதான் ரகரம் உருவாகுதான். அதே போலதான் நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை தொடுவதால் உரசுவதாலதான் ரகரம் நமக்கு வந்து உருவாகுதான். இது முதல் பகுதி, இது மைய பகுதி. சோ மைய பகுதியை உரசுவதாலதான் இந்த ரகரம் உருவாகுது. சோ இதை நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து சொல்றதுனால எல்லாம் அப்படியே மைண்ட்ல நிக்காது. நீங்க ஒரு 4-5 தடவையாவது இதை வந்து படிச்சு பார்க்கணும். படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். சரிங்களா? இப்ப நம்ம சொல்றதோட மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. இதை நீங்க 2-3 டைம் நீங்க திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சோ கண்டிப்பா நமக்கு வந்து மைண்ட்ல வந்துடும். சரிங்களா? அதே போல பாருங்களேன், இந்த ரகரத்தை என்னவா நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரகரம் வந்து எதுல வரும்னா இடையின எழுத்துக்களா வரும். இந்த ரகரம் இடையின ரகரமா வரும். அதனால இத வந்து இடையின ரகரம்னு சொல்லுவோம். இந்த ரகரம் வல்லினத்துல வரும். அதனால இது வந்து வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை சொல்லலாம். சரிங்களா? இது இடையின எழுத்து அப்படிங்கறதுனால இது இடையின ரகரம். இது வல்லின எழுத்து அப்படிங்கறதுனாலதான் இது வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துல உருவாக்குது, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன பெயர் அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப அதையும் நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் இதுக்கான எக்ஸாம்பிள். சோ ரகரத்துக்கான எக்ஸாம்பிள் சோ புக்ல கொடுத்திருக்கிறது. சோ நமக்கு வந்து ஏரி அப்படிங்கறதுதான் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இறங்கு, அதே மாதிரி ஏரி, இது 2 புக்ல கொடுத்த எக்ஸாம்பிளா இருக்கும். சரிங்களா? சோ பாருங்களேன், நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அறம் அப்படின்னா என்னன்னா, சோ இந்த அறம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கும். சூர்யாவுடைய ஒரு ட்ரஸ்ட், அதுவே நமக்கு வந்து அறம் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லுவோம். அறம் அப்படின்னா என்ன பொருள்? சோ நமக்கு தீமைக்கு நன்மை செய். சரிங்களா? அறம் அப்படின்னா நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இடம், அறச்செயல். சரிங்களா? அதே மாதிரி இந்த அறம் அப்படின்னா என்ன பொருள்னா ஒரு கூர்மையான ஆயுதம். சரிங்களா? அந்த கருவி, இப்ப மரம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து அறுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த கருவிதான் அறம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அறம் அப்படிங்கிறது நீங்க அந்த பெயர். அப்போ அறம்னாலே அது வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடிய இடம். ஏன்னா அது வந்து நல்லது மட்டும் தானே செய்யறாங்க சூர்யாவோட ட்ரஸ்ட். அதை வச்சு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நன்மையை செய்யக்கூடிய ஒரு சொல் தான் அறம். சரிங்களா? நெக்ஸ்ட் இறங்கு அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த இடையின ரகரம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இறங்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னா இறக்கப்படுவது. சரிங்களா? சோ இறக்கப்படுவது, அதாவது இரக்கம், கருணை அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருத்தர் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேல நம்ம என்ன சொல்லுவோம்? இறக்கப்படுவோம். அப்போ வந்து இரக்கம் அப்படிங்கிறது என்னன்னா இறங்கு. சரிங்களா? அதே போல இந்த இறங்கு அப்படின்னு என்னன்னா மாடி மேல இருந்து கீழே வந்து இறங்கி வருது. அப்ப கீழே இறங்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க வந்து இரக்கம், கருணை அப்படி சொல்லலாம். இது வந்து மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படிங்கிறது பொருள் தரும். சரிங்களா? அடுத்தது உறவு அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பாடல் வந்து கொடுத்திருப்பாங்க. உருத்திரங்கண்ணனாருடைய ஒரு பாடலா நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப கூட குரூப் 2ல அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரிகளை பாடியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ உறவு அப்படின்னா வலிமை. சரிங்களா? அதே போல இந்த உறவு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்னா உறவுகள், சொந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். சொந்தங்கள் அப்படிங்கறத சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு வந்து உறுதி, வலிமை அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம்.
சரிங்களா, ஸ்ட்ராங் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்தது ஏரி. ஸோ ஏரி இந்த வேர்டு நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருப்போம். என்னன்னா நமக்கு வந்து நீர்நிலையத்தான் நம்ம வந்து ஏரி அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஏரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அதாவது கீழ இருந்து மேலே ஏரி அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஸோ கீழ இருந்து மேலே ஏரி அப்படி சொல்லுவோம். சரிங்களா, அப்ப இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்ததான் இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது 8 எழுத்து பார்த்தோம். அந்த 8 எழுத்துக்கள் என்னென்னலாம் எழுத்துக்கள்னு பார்த்தோம். அந்த எழுத்துக்களை ஒவ்வொன்றும் எந்த இடத்துல என்ன வடிவத்துல பிறக்குது அப்படிங்கறது பார்த்தோம். அந்த பிறக்கக்கூடிய இடத்தை மட்டும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 டைம் நீங்க கண்டினியூவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா மைண்ட்ல வந்துடும். சரிங்களா, அதே போல அந்த எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு என்னென்ன பெயர் அப்படிங்கறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எழுத்துக்கள்ல பொருள் வேறுபாடு என்னென்னங்கிறதும் அந்த டேபிள் ஃபுல்லா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா முக்கியமா அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டே இருக்காங்க அடிக்கடி. சரிங்களா, அடுத்ததா 3வது இயல். நம்ம 6th 2வது டேர்ம்ல 3வது இயல் இல்ல, சுட்டெழுத்து வினா எழுத்து. இதுல இருந்து கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்ப ரீசெண்டா கேட்ட குரூப் 2ல. சரிங்களா, சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்கு எப்படி இணையெழுத்துக்கு இன்னொரு பெயர் நட்பெழுத்து அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி சுட்டெழுத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னா இடச்சுட்டு. சரிங்களா, என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடச்சுட்டு அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. இதுதான் இப்ப ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். சுட்டெழுத்து இடச்சுட்டு என்றும் அழைக்கப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கூற்று வந்து சரி. அதே போல அந்த இடச்சுட்டு அப்படிங்கிறது அகம் புறம் அப்படிங்கிற 2 இடத்தையும் தெளிவா சொல்றதுனாலதான் இதுக்கு இடச்சுட்டுங்கிற பெயர் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப கூற்றும் காரணம் கூற்றும் சரி, காரணமும் சரி. சரிங்களா, அப்ப வேறு பெயர் இடச்சுட்டு. அந்த இடச்சுட்டுல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டா 3 எழுத்துக்கள் இருக்கு. சுட்டெழுத்துக்கள்ல நமக்கு வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 3 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 3 எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, இ, உ. 3 மட்டும்தான் நமக்கு வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சுட்டெழுத்துல இப்ப நம்ம பிரசன்ட்ல ஊங்கிறது பயன்படுத்துறது கிடையாது. 2 மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ இருக்கு. சரிங்களா, அந்த 2லயும் நமக்கு எத்தனை வகையா பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா சுட்டெழுத்த 2 வகையா பிரிச்சு கொடுக்கலாம். ஒண்ணு அகச்சுட்டு, இன்னொன்னு புறச்சுட்டு அப்படி சொல்லிட்டு 2 வகையா நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கலாம். அந்த அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறது எந்த வடிவத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதோ அடிப்படையில நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அகம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்னன்னா உள்ள அப்படிங்கிற பொருள் இருக்கு. புறம் அப்படின்னா வெளியே அப்படிங்கிற பொருள் இருக்கு. சரிங்களா, அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே அப்படிங்கிற பொருள் இருக்கு. இப்போ இந்த சுட்டெழுத்து உள்ளாரியே இருக்குமா, அதனாலதான் இது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுட்டெழுத்து வெளியில இருக்குமா, வெளியில இருப்பதனாலதான் இது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். இப்ப இந்த சுட்டெழுத்துல அகச்சுட்டெழுத்துல அந்த 3 எழுத்துக்களை வந்து உள்ளாரே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த வேர்டுக்கு பொருளே இல்லாம போயிடுமா. சரிங்களா, அதாவது சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருளே தராது. சுட்டெழுத்துன்னா இது ஆ, இ, ஊங்கிறதா சுட்டெழுத்து. அந்த சுட்டெழுத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பொருளே தராது. உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், இவன், அவன், உவன் அப்படிங்கிற வேர்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுவுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்னன்னா தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய உவன், உவல், உவர், உது அப்படிங்கிறது என்னவா அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கொஸ்டின் இப்போ ரீசெண்டா கேட்டிருந்தாங்க. அந்த 3 உவன், உவல், உவர் இதெல்லாம் என்னவா அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது அகச்சுட்டு, இது புறச்சுட்டு. ஆனா உவன், உவல், உவர் அப்படிங்கிறது எல்லாமே இடைநிலை சுட்டு அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, இங்க நமக்கு வந்து இதை கொடுத்திருக்கிறது ஜஸ்ட் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல சுட்டெழுத்து எல்லாத்தையும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிற பொருள் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த வண்ணை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுட்டு பொருளே தரல. ஈகிற எழுத்து சேர்த்தாதான் இவன் அப்படிங்கிற பொருள் தருது. ஆங்கிற எழுத்து சேர்த்தாதான் அவன் அப்படிங்கிற பொருள் தருது. ஊங்கிற எழுத்து சேர்த்தாதான் உவன் அப்படிங்கிற பொருள் தருது.
அப்போ அந்த எழுத்து உள்ளார இருக்கணும். அந்த எழுத்தை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளே கிடையாது. சரிங்களா? அதனாலதான் பாருங்களேன், சுட்டெழுத்தை நீக்கினால் பொருளே தராது. நான் வந்து இதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறதுக்கு மீனிங்கே கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் இது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். புறச்சுட்டு அப்படின்னா நீங்க வந்து அந்த எழுத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டாலும் பரவாயில்ல, பொருள் தரும். சரிங்களா? சுட்டெழுத்தை எடுத்துட்டா நீக்கினாலும் பொருளை தருவதுதான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்பெண், அதே மாதிரி இப்பையன், இந்நூல், இந்நூல், இதெல்லாம் 3 இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆ, ஈ அப்படிங்கறது எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு எனக்கு வந்து பொருள் தரக்கூடிய ஒரு வேர்டு இருக்கு. என்ன இருக்கு பாருங்களேன், பெண் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. சோ பெண் அப்படின்னு சொல்லலாம், இங்க பையன் அப்படின்னு சொல்லுவோம், இங்க நூல் அப்படிங்கறது சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்க எனக்கு சுட்டெழுத்து எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, பொருள் தருது. சரிங்களா? அப்போ சுட்டெழுத்துக்கள் உள்ளுக்குள்ளாரியே இருந்து சுட்டுவதுதான் அகச்சுட்டு, வெளியிலிருந்து சுட்டுவது புறச்சுட்டு. இந்த சுட்டெழுத்தை நீக்கினால் பொருளே தராது, அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருளை தருவது புறச்சுட்டு. சரிங்களா? அப்ப இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து பாருங்களேன், சோ இப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கறது நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் 2 டைப் இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு ஒரு 2 டைப் இருக்கு. அண்மை அப்படின்னு என்னன்னா அருகில், செய்மை அப்படின்னு என்னன்னா தொலைவில். அண்மைனா அருகில், செய்மைனா தொலைவில். அப்போ பக்கத்திலே இருக்கக்கூடிய பொருளையோ அல்லது இடத்தையோ இல்ல ஏதோ ஒரு நபரையோ சுட்டி காட்டணும் அப்படின்னா அதை நம்ம வந்து அண்மை சுற்றுன்னு சொல்லுவோம். தூரமா இருக்கிறத ஏதாவது ஒண்ணு சுட்டி காட்டணும் அப்படின்னா அது செய்மை சுட்டு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்களேன், அண்மை சுட்டுக்காகவே பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இ அப்படிங்கிற எழுத்து, செய்மை சுட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது ஆங்கிற எழுத்து. இங்க எதுலயுமே நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஊங்கிறது பயன்படுத்தல. சரிங்களா? அப்போ பக்கத்திலே இருக்கிறத சுற்றத்துக்கு அண்மை சுட்டு, தூரமா இருக்கிறத சுற்றத்துக்கு செய்மை சுட்டு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இடையில ஒரு இருக்கக்கூடியதை சுட்டுவதற்கு தான் நம்ம வந்து ஊங்கிற எழுத்து பயன்படுத்தணும். அப்ப இடையில இருக்கிறது இதை சுட்டுறதுனாலதான் இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா இடைநிலை சுட்டு. சரிங்களா? சோ இடைநிலை சுட்டு அப்படிங்கிற பெயர் வந்து இது வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? இதுதான் இப்ப கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியர் உவன், உவல், உவர், உது அப்படிங்கிற பெயரை இது எதலால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா இடைநிலை சுட்டு பெயர்களால அழைக்கப்படுகிறது. அதுதான் இப்ப கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அப்ப பக்கத்திலே இருக்கிறத சுட்டுவதற்கு ஈங்கிற எழுத்து, தூரமா இருக்கிறத சுட்டுவதற்கு ஆங்கிற எழுத்து, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறத சுட்டுவதற்கு ஊங்கிற எழுத்து. தற்காலத்துல இதை பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி அண்மை அகச்சுட்டு புறச்சுட்டுன்னா, அகச்சுட்டுன்னா உள்ளுக்குள்ளாரே இருந்து சுட்டணும், புறச்சுட்டுன்னா வெளியில இருந்து சுட்டும். அகச்சுட்டு அகச்சுட்டுல சுட்டெழுத்துக்களை ரிமூவ் பண்ணா பொருளே தராது, புறச்சுட்டுல சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருளை தரும். சரிங்களா? பாருங்களேன், உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்னா பக்கத்திலேயே இருக்கிறது வந்து சுற்றலாம். பாருங்களேன், இவன், இவர், இவள், இது, இவை, இவர்கள், இம்மரம், இவ்வீடு. அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி தூரமா இருக்கிறது சுட்டி காட்டுறதுக்கு பாருங்க, அவன், அவள், அவர், அது, அவை, அவர்கள், அம்மரம், அவ்வீடு. சரிங்களா? இது ரொம்ப எக்ஸாம்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. பக்கத்திலேயே சுட்ட ஈங்கிற எழுத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஈங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே அண்மை சுட்டு. ஆங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற எல்லா எக்ஸாம்லயும் செய்மை சுட்டுக்கு உதாரணம். ஊங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற எல்லாருமே இடைநிலை சுட்டுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இப்போ இதுல மாற்றம் வந்து உருவாயிருக்கு. அத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? சுட்டு திரிபு. சுட்டு திரிபுன்னா என்னது பாருங்க, சுட்டு அப்படின்னா அது சுட்டெழுத்து, திரிபுன்னா என்ன பொருள்னா மாற்றம். அப்ப சுட்டெழுத்துல ஏதோ மாற்றம் உருவாயிருக்கு, அதனாலதான் அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சுட்டெழுத்துல இருந்து என்னது ஆ ஊ, அதாவது ஆ ஊ ஈங்கிறது தான் சுட்டெழுத்து. ஊங்கிறது இப்ப நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. அப்ப ஆ ஈ மட்டும்தான் இப்போ பயன்பாட்டுல இருக்கக்கூடியது.
அந்த எழுத்தை நம்ம வந்து ஆங்கிற எழுத்து நான் பயன்படுத்தின எக்ஸாம்பிள்ல ஆவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்தங்கிற வேர்டை நான் வந்து போடுறேன். ஈங்கிற எழுத்தை எடுத்துட்டு இந்த அப்படிங்கிற வேர்டை நான் வந்து போடுறேன். போட்டாலும் எனக்கு பொருள்ல எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்து சுட்டு திரிபுன்னு சொல்றோம். சரிங்களா? எழுத்து ஆ ஈங்கிறது இருந்தது, ஆனா அதை ரிமூவ் பண்ணிட்டு மாற்று எழுத்தா அந்த இந்தங்கிறது நான் பயன்படுத்துறேன். ஆனா பொருள்ல எந்த மாறுபாடும் வரல அப்படின்னா அததான் சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்க்கலாம் பாருங்களேன். அம்மரம் இவ்வீடுன்னு இருக்கு. அம்மரம் இவ்வீடு. ஆங்கிறது ஈங்கிறதுக்கு பதிலா அந்த மரம் இந்த வீடு அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஆனா இதுக்கு எதுலயும் நமக்கு வந்து பொருள் மாற்றம் எதுவுமே இல்லை. சோ இது போல நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா சுட்டு திரிபு. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது சுட்டெழுத்துக்கள்ல பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இ ஊன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு உயிரெழுத்தை கொடுத்துட்டு பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல சுட்டெழுத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு கேட்டா 2 வகைகள். சுட்டெழுத்தினுடைய வகைகள் 2 வகைகள். ஒன்னு அகச்சுட்டு புறச்சுட்டு. அதே மாதிரி அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மைனா பக்கம், செய்மைனா தூரம். அப்ப நடுவுல வந்துச்சுன்னா இடைநிலை சுட்டு. அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள்ல இப்ப வந்து மாற்றம் உருவாகி இருக்கு. அததான் திரிபுன்னு சொல்லுவோம். என்ன மாற்றம் ஆயிருக்கு? ஆங்கிறது அந்தங்கிற மாற்றத்துக்குள்ளயும் ஈங்கிறது இந்த அப்படிங்கிற மாற்றத்திலையும் உருவாயிருக்கு. சரிங்களா? இதுதான் சுட்டெழுத்து. சரியா? இப்போ நம்ம வந்து பார்த்திருக்கிறது இது வரைக்கும் நம்ம 2 இயல் பார்த்திருக்கோம். 6th புக்ல 2 டேர்ம் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தமிழ்ல எழுத்துக்கள்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். 2வது இயல்ல மொழியின் முதல் எழுத்து, மொழியின் முதல்ல வரக்கூடிய எழுத்து என்ன, இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததா இணை எழுத்துன்னா என்னன்றது பார்த்தோம். அதே மாதிரி சுட்டெழுத்து, வினா எழுத்து அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க நமக்கு வந்து பார்த்திருக்கோம். மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஏரியாலாம் ரொம்ப 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 முக்கியமானது. இதுல இருந்து குரூப் 2க்கு கேட்ட கொஸ்டினே கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 7 கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்த இந்த 6th புக்ல இருந்து 6ல இருந்து 7 கொஸ்டின் நமக்கு வந்து கொஸ்டின், அதாவது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து கொஞ்சம் டெப்தா போய் அவங்க நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து இடைச்சுட்டுங்கிற பேர்லாம் கிடையாது. அந்த அந்த பேர் வந்து நமக்கு வந்து டெப்தா கேட்டிருக்காங்க. கான்செப்ட் என்னவோ சுட்டுதான், அத ரொம்ப ஆழமா நோண்டி எடுத்திருக்காங்க. அப்ப அது கான்செப்ட் தெரிஞ்சா தாராளமா நம்ம வந்து போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அடுத்ததா வினா எழுத்து. இதுவும் ரொம்ப 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 முக்கியம். இதையும் நமக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல இருந்து. இப்ப நடந்த குரூப் 2ல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எதை கேட்டாலும் அது வந்து கொஸ்டின் தான் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? எங்க போற அப்படிங்கிறது கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ யாரு, என்ன, எது அப்படிங்கிறது எல்லாமே கொஸ்டினா தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து அதாவது ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளையோ ஒரு கொஸ்டினையோ நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா அப்ப அது வந்து என்னவா இருக்கும்? வினா. அப்ப அந்த வினாவை கேட்கறதுக்கு எந்த எழுத்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது? இப்ப நம்ம வந்து சுட்டி காட்டுறதுக்கு 3 எழுத்து தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆ இ உ அந்த மாதிரி. அதே மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் ஒரு சில எழுத்துக்கள் தான் இருக்கு. அப்படி என்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னா 5 எழுத்து இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டது மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை? 8. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? 3. வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 5. சரிங்களா? அப்ப இந்த கவுண்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார்பெழுத்தின் வகைகள் எத்தனை? 10. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 30. எழுத்தினுடைய வகை எத்தனை? 2. முதல் எழுத்து, சார்பெழுத்து. சரிங்களா? இதை நமக்கு வந்து கொஸ்டினா நமக்கு வந்து இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது வினா. அந்த 5 எழுத்து என்னென்ன அப்படிங்கறது பார்ப்போம். 5 எழுத்து பாருங்க. ய, ஏ, யா, அ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்து தான் நமக்கு வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 5 எழுத்துங்கிறது இதுல நமக்கு அதிகமா கொஸ்டின் கேட்கறது எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த ஆங்கில எழுத்து தான். இந்த 5லயே ஆங்கில எழுத்து மட்டும்தான் மேக்சிமம் கொஸ்டின் கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம்.
சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரா, சோ அதாவது யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யார் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வந்து எது வருது, யாங்கிறது வருது. அந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய முதல் லெட்டரா எந்த எழுத்தை பயன்படுத்துறோம்னு கேட்டா ஏவையும் யாவையும் பயன்படுத்துறோம். சரிங்களா? அதே போல இறுதியில பயன்படுத்தக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, ஓ. இது வந்து இறுதியில பயன்படுத்தக்கூடியது. இப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் ஏ. முதல்லயும் பயன்படுத்துவோம், இறுதியிலும் பயன்படுத்துவோம். அப்ப ரெண்டு வேலையும் செய்யக்கூடியதுதான் ஏ. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் கேட்க முடியும், லாஸ்ட்ல கேட்க முடியாது. இது லாஸ்ட்ல மட்டும் தான் கேட்க முடியும், ஃபர்ஸ்ட்ல கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனா ஏங்கிறது மட்டும் ரெண்டு இடத்துக்குமே பயன்படுத்துறோம். சரிங்களா? சோ இப்ப இதுதான் நமக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது, யாது என்பது வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஆனா இப்போ கேட்ட கொஸ்டின்ல மாத்தி கேட்டிருந்தாங்க. சோ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எது, யாது என்பது சுட்டெழுத்துக்கள் ஆகும். சுட்டெழுத்துக்கள் கிடையாது. அப்ப இது வினா எழுத்துக்கள். அப்ப கூற்றுங்கிறது தவறு. சரிங்களா? அப்போ ஏ, யா என்பது எல்லாமே அதாவது சுட்டு சொற்கள் அப்படிங்கிறது சுட்டு, அதாவது சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து சுட்டி காட்ட பயன்படுத்துறது இல்ல, கொஸ்டின் கேட்க, வினா கேட்கதான் இதை வந்து பயன்படுத்துறோம். அந்த காரணமும் சரி. இது சுட்டெழுத்தும் கிடையாது, சுட்டி காட்டுறதுக்காகவும் இந்த எழுத்தை பயன்படுத்துறது கிடையாது. அப்ப இந்த கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சோ அப்படிங்கறது ஆன்சரா இருக்கு. சரிங்களா? அப்ப இது வினா எழுத்துக்கள் 5ம், அதுல 5ல் ஆங்கிறது மேக்சிமம் கொஸ்டின் கேட்க பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க ஏ, யா பயன்படுத்துறோம். லாஸ்ட்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு, அதாவது கடைசி லெட்டரா வர்றது ஆ, ஓ அப்படிங்கிறது, இது நெடில் ஓ. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்து ஃப்ரண்ட்ல, பேக்ல ரெண்டு இடத்துலயுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்களேன், எங்கு, என்ன, யாருக்கு, யார். அப்ப இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் லெட்டரா நமக்கு வந்து வருது. அதே மாதிரி பாருங்களேன், அவனோ, அவனா அப்படிங்கிற எழுத்துல நோவை பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும், இன்னு பிளஸ். சரிங்களா? இன்னு பிளஸ் ஓ அப்படிங்கிற எழுத்து வரும். நாவை பிரிச்சோம் அப்படின்னா, நாவை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஆ, இன்னு பிளஸ் ஆ. அப்ப லாஸ்ட் லெட்டரா என்ன வருது, ஓ, ஆ அப்படிங்கிற எழுத்து வருது இல்லையா? அப்ப லாஸ்ட் லெட்டரா கொஸ்டின் கேட்க அவனோ, அவனா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து லாஸ்ட்ல வர்றதுனால இது இறுதி சொல்லினுடைய இறுதியில கேட்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி ஏங்கிற எழுத்து. சோ ஏங்கிற எழுத்து அப்படின்னாலே பாருங்க ரெண்டுத்துக்கும் பயன்படும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். பாருங்க, ஏன் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா பயன்படுத்துறாங்க. நீதானே அப்படின்னா நேவை பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும், இன்னு பிளஸ், இன்னு பிளஸ் ஏ அப்படிங்கிறது தான் நே. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டராவும் வருது, லாஸ்ட் லெட்டராவும் வருது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னாலே இதை கொண்டு போய் இதோடையும் பொருத்தலாம், இதை கொண்டு போய் இதோடையும் பொருத்தலாம். அப்ப இதையும் கொஸ்டினா கேட்பாங்க. பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 எழுத்தையும் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு எழுத்து, இப்ப ஆ அப்படிங்கிற எழுத்து 4ஐயும் கொடுத்துட்டு பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்னு நீ கேட்டாங்க அப்படின்னா ஆங்கிறது பொருந்தாது. சரிங்களா? அப்ப இதுல ஆ, ஓ, நெக்ஸ்ட் ஏ, நெக்ஸ்ட் இதுல ஏ போட்டு இதனாலும் பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்னு கேட்டா இந்த ஏங்கிறது பொருந்தாது. ரீசன் என்ன, ஏங்கிறது இதுக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். முதல்லயும் கொஸ்டின் கேட்கலாம், இறுதியிலையும் கொஸ்டின் கேட்கலாம். அப்ப அது ரெண்டு வேலையும் அது வந்து செய்யும். அதனால இதுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? இது பொருந்தாத தேர்வு செய்க அப்படிங்கிற கொஸ்டினை இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப வினா எழுத்து என்னென்னு பார்த்தோம், அது எங்க கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா? அதுல எதை மேக்சிமம் கேட்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதனுடைய வகைகள் 2 வகை இருக்கு. சோ வகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 வகை, இதையும் கேட்பாங்க. ஒண்ணு அகவினா, இன்னொன்னு புறவினா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோமா, அதேதான் இங்கேயும். அகவினா புறவினா. அங்க என்ன பார்த்தோம், அகம்னா உள்ளார, புறம்னா வெளியே. அப்ப உள்ளுக்குள்ளாரையே இருந்து சுட்டுவதுதான் அகச்சுட்டு, வெளியிலிருந்து சுட்டுவதுதான் புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தோமா. அதேதான் இங்கேயும். அகவினான்னா அந்த வினா எழுத்துக்கள் ஃபுல்லா உள்ளுக்குள்ளாரையே இருந்து நமக்கு வந்து வினா கொஸ்டின் கேட்கணும். அதே புறவினான்னா
வெளியில இருந்து வினா பொருளை தருவதுதான் புறவினா. அப்போ இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது அகவினா. வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறவினா. சரிங்களா? அப்ப பாருங்களேன், இங்க எக்ஸாம்பிள் எது, யார், ஏன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ல நான் ஏ, யா, ஏ எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறமா இது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல நமக்கு பொருள் தருதா அப்படின்னா தரவே கிடையாது. சரிங்களா? அப்போ உள்ளுக்குள்ளாரியே இருந்து வினா பொருளை தருது. அந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருளே தரல. சரிங்களா? பொருளே தருவது இல்லை. நெக்ஸ்ட் புறவினா. புறவினானா வெளியிலிருந்து பொருள் தரணும், அதுதான் புறவினா. பாருங்களேன், அவனா, வருவான், வருவானோ. அதே மாதிரி நீதானோ, அவனா வருவானோ நீதானோ அப்படிங்கிற எழுத்துல நான் அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஆ, நோவை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஓ, நேவை பிரிச்சோம் அப்படின்னா இன்னு பிளஸ் ஏ. சரிங்களா? அதுல ஆ, ஓ, ஏ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாலும் பாருங்களேன், இங்க இன்னு இருக்கு, அதை கொண்டு வந்து சேர்த்துட்டா அவன் அப்படிங்கிற பொருளை தரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இன்னை கொண்டு போய் சேர்த்துட்ட அப்படின்னா வருவான் அப்படிங்கிற பொருள் தரும். இங்க குறில் வா கொடுத்திருக்காங்க, ஆனா நெடில் வா வரணும். வருவான் அப்படிங்கிற பொருளை தரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இன்னை கொண்டு போய் இங்க சேர்த்துட்டோம் அப்படின்னா நீதான் அப்படிங்கிற பொருளை தரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த எழுத்தை ரிமூவ் பண்ணாலும் நமக்கு அழகா அவனா, அதாவது அவன், வருவான், நீதான் அப்படிங்கிற அழகான பொருளை நமக்கு வந்து இங்க வந்து தருது. ஆனா இந்த இடத்துல பொருளே தரல. அதனாலதான் இங்க சுட்டெழுத்து, இங்க வினா எழுத்துங்கிறது இங்க அவசியம் கிடையாது. இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளே தரல, இங்க எடுத்தாலும் பொருள் தருது. சரிங்களா? இங்க உள்ளுக்குள்ளாரே இருந்து வினா பொருளை தருது, இங்க வெளியிலிருந்து வினா பொருளை தருது. சரிங்களா? அதனாலதான் இது வந்து ரெண்டு வகையில பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அகவினா, புறவினா அப்படி சொல்லி ரெண்டு வகையில இருக்கு. சரிங்களா? அடுத்ததா இப்ப சுட்டுன்னா என்னென்னு பார்த்தோம். 3 எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அதே போல வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த 5 எழுத்துக்கள் அதாவது வினா வினாவினுடைய வகைகள்னு கேட்டா 2 வகைகள். அதே மாதிரி சுட்டினுடைய வகைகள்னு கேட்டா 2. அங்கேயும் அகச்சுட்டு புறச்சுட்டு, இங்கேயும் அகவினா புறவினா. அதே போல அந்த எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, இடைநிலை சுட்டு சொல்லிட்டு 3 வகையை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதே போலதான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில இருக்கு. அப்படிங்கிறது அந்த அப்படின்னு சுட்டு திரிபு மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஈங்கிறது இந்த அப்படிங்கிற வடிவத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இதான் நமக்கு வந்து வினாவினுடைய வகைகள், சுட்டினுடைய வகைகள். இது எல்லாமே இணையெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, மைங்குறி எழுத்து. இந்த இடத்துல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான கொஸ்டினை வந்து இப்ப கேட்டிருக்காங்க ரீசெண்டா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து ஒரு 7 கொஸ்டின் வரைக்கும் இப்ப ரீசெண்டாவே நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த 3 டாபிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய ஏரியாவை தான் இந்த 3 ஏரியாவுமே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6th புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். அதனாலதான் எது தெரிஞ்சாலும் ரொம்ப ஆழமா தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது சுட்டெழுத்து, வினா எழுத்து. அது அப்படியே அழகா பாருங்க, டேபிளர் காலம் போட்டு சூப்பரா கொடுத்துருக்காங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுல அந்த எழுத்து உள்ளுக்குள்ளாரே தான் இருக்கணும். புறச்சுட்டுல வெளியிருந்து சுட்டலாம். நீங்க வந்து இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க வந்து அந்த எழுத்துக்களை அழிச்சு பாருங்க. இதுக்கு பொருளே தராது, புறச்சுட்டுல பொருள் தரும். ஆ, இ அப்படிங்கிற எழுத்து எடுத்துட்டாலும் இந்த இடத்துல பாருங்க, பள்ளி, வீடு, மரம், நூல் அப்படிங்கிற பொருள் எல்லாம் தருது. சுட்டு தீர்வுக்கு பதிலா இந்த புறச்சுட்டுல ஆ, ஈங்கிற இடத்துக்கு அந்த இந்தங்கிறத நீங்க வந்து பயன்படுத்தலாம். அந்த பள்ளி, இந்த வீடு, அந்த மரம், இந்த நூல் அப்படி சொல்லிட்டு புறச்சுட்டுல நீங்க வந்து அழகா திரிபு பயன்படுத்தலாம். அகச்சுட்டுல திரிபுங்கிறது பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அண்மைக்கு ஈங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆனா அது அண்மை சுட்டு. ஆங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுறது ஃபுல்லா செய்மை சுட்டு. ஊங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆனா அது இடைநிலை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். வினா எழுத்து அப்படிங்கிறது அகவினா, புறவினா.
சோ இது உள்ளுக்குள்ளாரே இருப்பது, இது வெளியிலிருந்து பொருளை தரும். சோ அதான் வந்து அகவினா புறவினா அப்படிங்கிறது பொருளை தரும். சரிங்களா? அடுத்ததா 3வது இயல். நமக்கு 6th புக்ல 3வது இயல், அதாவது 6th புக்ல 3rd டேர்ம்ல 1st இயலா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே, சோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம. சோ 4 வகையான சொற்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப சொற்கள், அதாவது சொல் அப்படிங்கிறது வந்து 2வது டாபிக் பாருங்க. எழுத்து அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் நம்ம பார்த்த எல்லாமே எழுத்து அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். இது சொல் அப்படிங்கிற 2வதுல வந்து போயிருக்கு பாருங்க. சொல் அப்படின்னா அதை வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு எழுத்து தனியா வந்து நமக்கு வந்து பொருளை தரும், அல்லது 2 எழுத்து 3 எழுத்து சேர்ந்து ஒரு சொல்லா நமக்கு வந்து ஒரு பொருளையும் தரும். சரிங்களா? ஒரு எழுத்து தனியா இருந்து நமக்கு பொருளை தந்துச்சுன்னா அதை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று நமக்கு வந்து ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதை சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குன்னு சொல்லிட்டு நன்னூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவே 7 எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? பாருங்களேன், ஈ பூ நீ கோ மை அப்படிங்கறது நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல. சரிங்களா? ஈ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பூச்சியை நமக்கு வந்து குறிப்பிடும். ஈங்கிறது ஈ அழகா வந்து ஒரு பூச்சி இருக்கு. பூ அப்படின்னா மலரை குறிப்பிடுது. சரிங்களா? நீ அப்படின்னா முன்னிலையில ஒருமையில இருக்கு, ஒருமையை குறிப்பிடு. கோ அப்படின்னா அரசன், தலைவன், மன்னன் அப்படிங்கிற பொருளை வந்து தருது. மை அப்படின்னா அஞ்சனம், இருள் அப்படிங்கிற பொருளை எல்லாம் நமக்கு வந்து தருது. சரிங்களா? இங்க எல்லாமே ஓரெழுத்து தான், ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா ஒரு பொருள் தருது. அதனாலதான் இதை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அது பாருங்க, பல எழுத்து தொடர்ந்து நின்று நமக்கு வந்து பொருளை தருவது சொற்கள். 2 எழுத்து சேர்த்து நமக்கு ஒரு பொருள் தருது. கடல், தங்கம், எழுது, இங்க எல்லாமே 2 எழுத்து அதற்கு மேலான எழுத்துக்கள் வந்து அழகான ஒரு பொருளை தருது. சரிங்களா? ஒரு சொல்லுனாலே ஒரு எழுத்து தனித்து நின்றும் பொருளை தரும், பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருளை தரும். தனித்து நின்று பொருளை தந்துச்சுன்னா அதை ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். பல எழுத்து தொடர்ந்து நின்று பொருளை தருவது சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அந்த சொல்ல நம்ம வந்து எல்லாம் 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லி தனியா பிரிப்போம். இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் சொல்லிட்டு அழகா 2 வகையா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அங்க இலக்கண வகை சொற்களா 4 வகை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க கொஸ்டின் கேட்பாங்க, இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 4ஐயும் கொடுத்துட்டு பொருந்தாத தேர்வு செய்யன்னு கேட்பாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 4 விஷயம் இருக்கும். இதுல 4ல ஏதாவது ஒண்ணு மட்டும் மாத்திட்டு பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சோ கவுண்டிங்கும் கேட்கலாம். சோ இலக்கண வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டா 4. அந்த இலக்கண வகை சொற்களை 4ஐயும் கொடுத்துட்டு அந்த பொருந்தாத தேர்வு செய்க அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கலாம். சரிங்களா? பாருங்களேன், அதுல வந்து ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னாலே ஒரு பெயரை குறிச்சா அது வந்து பெயர்ச்சொல். அந்த பெயர் அப்படிங்கிறது உயர்திணை பெயராகவும் இருக்கலாம், அஃறிணை பெயராகவும் இருக்கலாம். சரிங்களா? அது வந்து ஒரு முழுமையான ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பிட்டாலே அது பெயர்ச்சொல் தான். சோ முழுமையா அப்படின்னா இப்போ உயர்திணையில மனிதன் அப்படின்னா அப்போ ஒரு நபரை முழுமையா நமக்கு வந்து குறிப்பிடுது. அதே மாதிரி அஃறிணையில பறவை, யானை, சோ எருமை அப்படின்னு சொன்னா ஒரு விலங்கு முழுமையா நமக்கு வந்து குறிப்பிடுது. சரிங்களா? இது வந்து உயர்திணை அஃறிணையில ஒரு முழுமையா ஒரு பொருளை குறிப்பிடுது. இதுவே அசையும் பொருள், நம்ம வந்து ஒரு பேனா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ பேனா அல்லது சாக்பீஸ் அல்லது கரும்பலகை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அழகா அது வந்து ஒரு முழுமையா ஒரு பொருளை நமக்கு வந்து குறிப்பிடுது. சரிங்களா? அதே மாதிரி இது அதாவது ஒரு பொருளை
அது உயர்திணை பொருளா இருந்தாலும் சரி, அஃறிணை பொருளா இருந்தாலும் சரி, அசையும் பொருளா இருந்தாலும் அசையாது இருந்தாலும் சரி, ஒரு முழுமையான ஒரு பொருளை குறிப்பிட்டால் அதுதான் பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர் சொல். சரிங்களா? பாருங்களேன், பாரி அப்படிங்கிறது ஒரு வள்ளலுடைய பெயர். சோ பள்ளிங்கிறது ஒரு இடத்தோட ஒரு பெயர். சரிங்களா? ஸ்கூல் அப்படிங்கிறது, பள்ளிங்கிறது அதுவுமே வந்து ஒரு பொருளோட பெயர். சரிங்களா? காலை அப்படிங்கிறது அது காலைங்கிறதும் இது வந்து ஒரு பொழுது, அதாவது என்னன்னா காலத்தோடைய பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். கண் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா சினை பெயர். கண் ஒரு சின்ன ஒரு பாகத்தை தான் நம்ம வந்து சினைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி நன்மை தீமை அப்படிங்கிறது அது வந்து பண்பை குறிப்பிடக்கூடிய, தொழிலை குறிக்கக்கூடிய பெயர்கள். பெயர் சொற்கள்ல 6 வகையா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டா அதுதான் நமக்கு வந்து பெயர் சொல். ஒரு பெயரை குறிப்பிட்டாலே அது வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியரா சொல்லுவோம். சரிங்களா? பெயரை குறிக்கும் சொல்லி பெயர் சொல். சரிங்களா? அடுத்தது வினை சொல். வினைனாலே ஒரு செயல். சரிங்களா? வினைனா ஒரு செயல். அப்போ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் வினை சொற்கள். சரிங்களா? பாருங்க, வா அப்படின்னா வருதல் அப்படிங்கிறது ஒரு செயல். படினா படித்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். எழுது அப்படிங்கிறது எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயல். வரைனா வரைதல் அப்படிங்கிற ஒரு செயல். சரிங்களா? பெயரை குறிப்பிட்டால் அது பெயர் சொல். ஒரு செயலை குறிப்பிட்டால் அது வினைச்சொல் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இடைச்சொல் அப்படிங்கிறதுக்கு தனியா நமக்கு வந்து பொருளே கிடையாது. தனியா நமக்கு வந்து இதை வந்து இடைச்சொற்களை பயன்படுத்தவும் முடியாது. பயன்படுத்தினாலும் அதுக்கு பொருளும் இல்லை. அப்ப அதுக்கு வந்து எப்படிதான் நமக்கு வந்து பயன்படுத்துவோம்னா, அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து இடையில் வருவதுதான் இடைச்சொல். சரிங்களா? அப்போ அது தனியா வராது. யாராவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெயர் சொல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கும், அல்லது வினை சொல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இடையில வரக்கூடியதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்களேன், மற்று, ஐ அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இடைச்சொல். சரிங்களா? அப்ப நீ அப்படிங்கிறது முன்னிலை பெயரா இருக்கு. அத இடத்துல அப்படிங்கிறது பயன்படுத்தி இருக்காங்க. பாருங்களேன், நீயும் நானும். சரிங்களா? அப்ப நீயும் நானும் அப்படிங்கிறது இடையில வந்து அந்த அப்படிங்கிறது பயன்படுத்தி இருக்காங்க. அந்த அப்படிங்கிறதுக்கு மட்டும் தனியா சொன்னீங்கன்னா மீனிங்கே கிடையாது. அதுல நீ அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், நான் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல். அப்ப அந்த பெயர் சொல்லுக்கு இடையில நமக்கு வந்து பயன்படுத்துறதுனாலதான் இது இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது பெயர் சொல்லுல இடைநிலையை பயன்படுத்தி இருக்காங்க. அதே போல பாருங்க, மற்று அப்படிங்கிற வேர்டு ஒருவருக்கு நமக்கு வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? பெயருக்கும் வினைக்கும் நமக்கு வந்து இது வந்து இணைச்சி பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல். மற்ற ஒருவர் அப்படின்னு சொன்னா, ஒருவர் அப்படின்னாலே அது வந்து நமக்கு வந்து ஒரு நபரை குறிப்பிடுது. அப்ப அந்த இடத்துல ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லு கிட்ட அந்த மற்றுங்கிற வேர்டை சேர்த்து நமக்கு வந்து ஒரு பொருளை தந்திருப்பாங்க. சரிங்களா? ஒருவர் அப்படிங்கிற இடத்துல மற்ற அப்படிங்கிற வேர்டை சேர்க்கும் போது அப்ப மற்றொருவர் அப்படின்னா வேறொருவர் அப்படிங்கிற பொருளை நமக்கு வந்து தருது. சரிங்களா? அப்போ தனியா வந்தா இதுக்கு பொருளே கிடையாது. பெயர் சொல்லுலையும் வினை சொல்லுலையும் சேர்ந்து வரும்போதுதான் அதுக்கு மீனிங்கே நமக்கு வந்து தரும். சரிங்களா? ஐ அப்படிங்கிறது வந்து திருக்குறள். திருக்குறளோட ஐ அப்படிங்கறது சேர்த்துட்டு திருக்குறளை அப்படிங்கறத நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ஐ மட்டும் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் கிடையாது. சரிங்களா? ஐன்னா ஒரு வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? அதாவது இரண்டாவது வேற்றுமை உறுப்புகளா நமக்கு வந்து பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த இரண்டாவது வேற்றுமை உறுப்பு. அப்ப அந்த உறுப்பு நமக்கு வந்து அந்த இடத்துல சேர்த்து கொடுத்திருக்காங்க. இப்ப இடைநிலை இடைச்சொற்கள் அப்படின்னாலே தனித்து நமக்கு வந்து பொருளே தராது. சேர்த்துதான் நமக்கு வந்து பொருள் தரும். சரிங்களா? அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா சரி, நமக்கு இதுவுமே உரிச்சொல் அப்படிங்கறதுல இருந்து இப்ப ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்க, ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு இதுல மிகுதி அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொல் எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒரு பாடல் வரிகள்ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்ப மிகுதி அப்படின்னாலே கூர் அப்படிங்கிறது தான் மிகுதி அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொல். சரிங்களா? அங்கதான் நமக்கு வந்து ஒரு திருக்குறளை கொடுத்திருந்தாங்க. ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து அழகா மிகுதி என்கிற பொருளை தரக்கூடியது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சூப்பரா இருக்கும் அந்த திருக்குறள். அதாவது யானை வந்து சைஸ்ல பெருசா இருக்கும்,
தந்தம் கூர்மையான தந்தங்களை கொண்டிருந்தாலும், அதாவது அளவுகள்ல பெருசாவும் கூர்மையான தந்தங்களை கொண்டிருந்தாலும் யானைய புலி வந்து அழகா வந்து வேட்டையாடும். அப்படிங்கறத அந்த திருக்குறள். சரிங்களா? அப்போ வலிமையா இருந்தாலும், அளவுல பெருசா இருந்தாலும், நான் கரெக்டா பிளான் பண்ணி அழகா செயல்பட்டா எவ்வளவு பெரிய நபரையா இருந்தாலும் அழகா வீழ்த்திடலாம் அப்படிங்கறத அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய பொருளா இருக்கு. சரிங்களா? அப்போ அளவுல பெரியதுதான் யானை. அப்ப கூர் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து அந்த மிகுதிங்கிற பொருளை தருது. அதே மாதிரி கூர்மையான தந்தங்களையும் உடையது. இவ்வளவு சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த யானையவே அழகா இந்த புலி வந்து வின் பண்ணிடுது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க ஒரு திருக்குறள்ல. அப்போ உரிச்சொற்கள் அப்படின்னாலே மிகுதி, மிகுதி, பெரிய, மேன்மை, மேலே அப்படிங்கிற பொருள் தான். அதாவது உயர்வு அப்படிங்கிற பொருளை தான் இந்த உரிச்சொற்களுக்கு எல்லாத்துக்குமே தரும். சரிங்களா? அப்போ பெயர்ச்சொல், வினை சொற்கள் இந்த ரெண்டு சொற்களினுடைய பொருளை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். சரிங்களா? இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது இடைச்சொல். ஆனா இது பெயரையும் வினை சொற்களினுடைய பொருளை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். அதனுடைய நார்மலா இருக்கக்கூடிய பொருளை இன்னும் கொஞ்சம் உயர்வுபடுத்தி வரக்கூடியதுதான் உரிச்சொல். ஏல உரிச்சொல் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? பாருங்களேன், அதாவது ஆல்ரெடி நகரம், நகரம் அப்படிங்கிறத விட மாநகரம்னு சேர்க்கிறோம். மாநகரம் சேர்த்துட்டோம்னாலே பெரிய நகரம் அப்படிங்கிற பொருள் தருது. அதே மாதிரி பசி, பசியே உருப்பசி அப்படின்னாலே என்ன சொல்லணும்னா மிகுந்த பசி அப்படிங்கிற பொருள் தருது. அதே மாதிரி முனிவர், முனிவருக்கு தவ முனிவர் அப்படின்னா, தவ முனிவர் அப்படின்னா அதாவது வலிமை மிக்க முனிவர் அப்படிங்கிற பொருளை நமக்கு வந்து தருது. சரிங்களா? அப்போ பெரிய நகரம், மிகுந்த பசி, அதாவது வலிமை மிக்க முனிவர் அப்படிங்கிற உயர்வு மட்டுமே. அந்த இது எல்லாமே பெயர் சொற்கள். நகரம், பசி, முனிவர் இது எல்லாமே பெயர் சொற்கள். அதுக்கு முன்னாடி உரிச்சொற்களை சேர்க்கும் போது அதனுடைய பொருளை இன்னும் மிகுதிப்படுத்துவது போல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இத உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப 4 வகையான சொற்கள் அப்படிங்கறது பார்த்தோம். என்னென்ன? இலக்கண வகை சொற்களை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் பெயர் சொற்கள், ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் வினை சொற்கள், பெயரையும் வினையையும் சார்ந்து வருவதால் இடைச்சொற்கள் அப்படி சொல்றோம். பெயர் வினை சொற்களினுடைய பொருளை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பெயர் சொற்கள்ல நமக்கு வந்து பெயர் சொற்களை 6 வகையா பிரிச்சு அழகா நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பெயர் சொற்களினுடைய வகைகள் 6. அடுத்தது 6 வகையான பெயர் சொற்களுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அந்த அணி இலக்கணம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த குற்றியலுகரம், குற்றியலிகரம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஏரியா ஃபுல்லா ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் வந்து பெயர் சொற்களினுடைய வகைகள் அது ஃபுல்லா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பாத்துக்கலாம். ஏன்னா ஒரே அடியா நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாலும் நமக்கு வந்து கிளியரா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம் அப்படின்னாலும் நல்ல தெளிவா நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதை நான் வந்து அழகா பிடிஎஃபா கொடுக்க சொல்லிடுவேன். நீங்க இதை கிளியரா நோட்டு போட்டு எழுதினாலும் ஓகே, அல்லது நீங்க பிரிண்ட் போட்டாலும் ஓகே. அழகா தெளிவா படிச்சுட்டு வரணும். அடுத்த கிளாஸ் வரும்போது டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல மினிமம் 15 கொஸ்டின் இருக்கும். 15க்கு 15 எடுத்துடணும். சரிங்களா? அப்பதான் உங்களுடைய புரிதல் திறன் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கான கிளாஸ் நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே போல உங்களுக்கு எவ்வளவு கிளியரா புரிஞ்சது அப்படிங்கிறது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல கேளுங்க. அதை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்ப நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.